12th எக்கனாமிக்ஸ் 12th எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 2ல உள்ள ஃபார்முலாஸை ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாஸ்மே நம்ம என்ன செய்ய போறோம்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோல என்டையரா கவர் பண்ண போறோம். அதே மாதிரியே நம்ம சேனல்ல வந்து இந்த ஃபார்முலாஸ்க்குரிய பிடிஎஃப்பும் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, என்ன அப்படின்னா நம்மள எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2ல வந்து அதாவது சாப்டர் 2வோட நேம் என்ன அப்படின்னா அதாவது நேஷனல் இன்கம்னு சொல்லி சரி, நேஷனல் இன்கம் இந்த சாப்டர்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 13 ஃபார்முலாஸ் வந்து நம்ம இந்த சாப்டர்ல நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா நம்ம எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மட்டுக்குமே சாரி ஃபார்முலாஸ்க்குமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா அப்போ என்ன பார்க்க போறோம்னு தெரிஞ்சிச்சு. அப்ப சாப்டர் 2ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாவுமே நம்ம என்ன செய்ய போறோம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஜிடிபி. சரியா, அதை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம் ஜிடிபின்னு சொல்லுவோம். சரி, அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன மெத்தட் படி பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். யூஸ்வலா வந்து நேஷனல் இன்கம் வந்து என்ன 3 டைப் ஆஃப் மெத்தட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இன்கம் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட், அதே மாதிரியே மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம நேஷனல் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா, சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜிடிபியை வந்து நம்ம எந்த மெத்தட்ல வந்து கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் படி தான் கால்குலேட் பண்ண போறோம். சரி, அப்ப என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஜிடிபி ஃபார்முலாவை நம்ம ரைட் டவுன் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா அதாவது சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஓகே, அப்போ ஜிடிபி ஃபார்முலாவை என்னன்னு ரைட் டவுன் பண்ணியாச்சு. சரி, அப்ப சீனா என்ன மீனிங் அப்படின்னா கன்சப்ஷன். சரி, அப்ப என்ன அப்படின்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷனல் இன்கம் இந்த சாப்டர்ல இருந்து அப் டு பப்ளிக் வரைக்கும் நமக்கு ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின்ஸ் வந்து இந்த லெசன்ல இருந்து தான் கேட்பாங்க. அதாவது இந்த சாப்டர்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாவையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாப்டர் 2ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்ப என்ன அப்படின்னா இந்த லெசன் சாப்டர் 2ல இருந்து அதிகப்படி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம தரவா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஈஸியா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அப் டு பப்ளிக் வரைக்கும் சாப்டர் 2 நேஷனல் இன்கம். ஏன் அப்படின்னா அதோட நேம்லேயே உங்களுக்கு தெரியும் நேஷனல் இன்கம் அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரீசன்க்காக ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஜிடிபி. ஸோ ஜிடிபின்னா என்னன்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அப்ப அந்த ஃபார்முலாவை ரைட் டவுன் பண்ணியாச்சு. சரி, அந்த ஃபார்முலாவில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி ஆல்பபெட்டுக்கும் நம்ம என்னன்னு மீனிங் பார்க்க போறோம். ஓகே, சி அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது கன்சப்ஷன். சரியா, சி அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சப்ஷன் ஆஃப் தி குட்ஸ். அதே மாதிரி ஐ அப்படின்னா என்ன மீனிங்னா இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்னு மீனிங். அதே மாதிரி ஜி அப்படின்னா கவர்மெண்ட் பர்ச்சேசஸ். அதே மாதிரி எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட். ஓகே, இதெல்லாம் வந்து அதோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம ஃபுல் ஃபார்மா பார்த்தாச்சு. இதோட எக்ஸாம்பிள்ஸோட இப்ப பார்க்க போறோம். எப்படி எக்ஸாம்பிள் அப்படின்னா அப்ப கன்சப்ஷன் ஆஃப் த குட்ஸ் அப்படின்னா சீனா என்ன மீனிங் பார்த்தோம் கன்சப்ஷன் ஆஃப் தி குட்ஸ். சரி, அப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்ப ஏதாவது பீப்புள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த குட்ஸை வந்து பை பண்றாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னா சியோட மீனிங். அப்ப கன்சப்ஷன் ஆஃப் தி குட்ஸ். சரி, இப்போ என்ன அப்படின்னா ஐனா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்னு பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சர்டன் கேபிட்டல் அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோமா. ஸோ ஐ வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். சரியா, இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்ல நம்ம வந்து ஏதாவது எய்தர் வந்து ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சிஸ்டமோ ஒரு லேப்டாப்போ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்னன்னா ஐயா வந்து நம்ம மீன் பண்ணியிருக்காங்க இங்க. ஸோ பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதே மாதிரி ஜீனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம் கவர்மெண்ட் பர்ச்சேசஸ். அப்போ கவர்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா நம்மளுக்காக வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவாங்க அல்லது நம்மளுக்கு ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி ஒரு லைட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் பண்றாங்களா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஜிங்கிற இந்த ஃபார்ம்ல வரும். ஸோ கவர்மெண்ட் அதுதான் பர்ச்சேஸ் கவர்மெண்ட் பர்ச்சேஸ்ங்கிறது வரும். ஓகே, அப்ப என்ன அப்படின்னா அடுத்து என்ன அல்பாபெட் இருக்கு எக்ஸ் மைனஸ் எம். ஓகே, எக்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட். ஓகே, நிறைய பேர்த்துக்கு எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியும், இம்போர்ட்னா என்னன்னு தெரியும். பட் என்ன அப்படின்னா இன்டெப்தா வந்து அதுக்கு என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு அதாவது எக்ஸ்போர்ட் அப்படின்னா
நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம நம்ம கண்ட்ரில உள்ள ப்ராடக்ட்ட என்ன செய்வோம் அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட்னா மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப எக்ஸ்போர்ட் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இம்போர்ட் மீனிங்கும் நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். நெறைய பேத்துக்கு அந்த கன்ஃப்யூஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்னா என்னன்னு மீனிங் தெரியும். அதே மாரி இம்போர்ட்னாலும் மீனிங் என்னன்னு தெரியும். ஆனா என்ன அப்படின்னா, அ ச 2யும் வந்து அட் அ டைம் பார்க்கும்போது அதோட மீனிங் வந்து நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அந்த ரீசன்க்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்னா என்னன்னா, நம்ம கண்ட்ரில வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ட வந்து வெளி கண்ட்ரிக்கு வந்து என்ன செய்வோம்னா சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்ன எக்ஸ்போர்ட். அப்ப இம்போர்ட்னா நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து அந்த ப்ராடக்ட்ட வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த கண்ட்ரில இருந்து நம்ம எடுத்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இம்போர்ட். எதுக்காக இந்த இடத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஃபார்முலால என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட், எம் அப்படின்னா இம்போர்ட். ஓகேவா? எதுக்காக எக்ஸையும் எம்மையும் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார்முலாவ நம்மளோட நெட்ட வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம மொத்தமா வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து ஜிடிபி இருக்குன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல லெஸ் பண்ணியிருப்போம். அப்ப அதே மாதிரியா இப்ப நம்ம ஜிடிபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படிங்கிறது அந்த ஃபார்முலாவோட மீனிங் எல்லாமே பார்த்தாச்சு. சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்ப இப்ப இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா பார்க்க போறோம். என்னன்னா, இப்போ சிங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்ம அப்படின்னா, கன்சப்ஷன் ஆஃப் தி குட்ஸ். அப்ப கன்சப்ஷன் ஆஃப் தி குட்ஸ்னா ஏதாவது அதாவது இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப பீப்பிள் பை குட்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? இந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் ரிலேட்டடா உள்ளது. சரி. இப்ப செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து ரியல் டைம் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே. அதாவது என்ன அப்படின்னா, கன்சப்ஷன் அப்படின்னா நம்ம என்ன கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னா, எய்தர் வந்து ஃபுட் தான் மேக்ஸிமம் வந்து கன்சப்ஷன் பண்ணுவோம். சரி. அப்ப நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட இப்ப நம்ம ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, எய்தர் ஒரு மிஷின் ஆர் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். ஸோ அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது என்னன்னா மிஷின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். அதே மாரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா, ஜீனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் பர்ச்சேஸ். அப்ப கவர்மெண்ட் பர்ச்சேஸஸ் அப்படின்னா என்னன்னா, கவர்மெண்ட் நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, எய்தர் வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது வாட்டர் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி லைட் ஃபெசிலிட்டி எந்த மாதிரி வந்து அதே மாதிரி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். சரியா? அப்ப ஜிடிபியோட ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்மட்னா அந்த உள்ள அல்பாபெட்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாச்சு. அதே மாதிரி ஜிடிபிக்கு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அப்ப என்னன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஜிடிபினா என்ன அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ கொஸ்டின் ஆன்சர் வந்தாலும் நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சரை அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாரி பேசிக்கா போனோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். இது வந்து ஒரு என்ன சொல்றது? நம்ம கன்சப்ஷன்னா ஃபுட்டுன்னு பார்த்தோமா, எய்தர் ஆர் பீஸா ஆர் அதர் சம்திங் நம்ம ஏதோ ஒரு நம்மளுக்காக வந்து பை பண்றோம் அப்படின்னா, அதிலேயே என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஜிடிபி வந்து ஒரு பார்ட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த இந்த மீனிங்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப உங்களாலேயே வந்து கெஸ் பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா வந்து நம்ம என்ன ப்ராடக்ட்ட வந்து பை பண்ணாலும், அதுல வந்து ஜிடிபி வந்து ஒரு பார்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு குட்டியா வந்து ஒரு ப்ராப்ளம் மாரி பார்த்துருவோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ சம்ஸ் கூட இதுல வச்சு நம்ம செய்யலாம். இப்ப என்னன்னா, ஒவ்வொன்னுக்கும் வேல்யூஸ் வந்து இந்த மாரி குடுத்துருக்கோம். என்ன அப்டின்னா, சின்னா என்னன்னு பார்த்தோம் கன்சப்ஷன். ஸோ அதுக்கு 100. அதே மாரி இன்வெஸ்ட்மென்ட். ஐனா இன்வெஸ்ட்மென்ட். ஸோ அதுக்கு 15 குடுத்து, அதே மாரி ஜி அப்டின்னா கவர்ன்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்ன்மென்ட் பர்ச்சேஸஸ். அதுக்கு இவ்ளோ குடுத்துருக்கோம் 30ன்னு சொல்லி குடுத்தாச்சு. அதே மாரி எக்ஸ் என்னன்னா எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்க்கு 20ங்கிற வேல்யூ. எம்ங்கிறது என்ன அப்டின்னா, எம்ங்கிறது இம்போர்ட். என்ன செஞ்சாச்சு? எம்முக்கும் 10ம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன செய்ய போறோம்? ஜிடிபி என்ன? இந்த மாரி கேட்டாங்க அப்டின்னா, நம்ம என்ன செய்யலாம் அப்டின்னா, ஈஸியா ஜிடிபியும் கால்குலேட் பண்ணிடலாம். என்ன செய்வோம் யூசுவலா அப்டின்னா, இந்த 3 வேல்யூஸ வந்து ஆட் பண்ணும். சிஐஜி இந்த 3 வேல்யூஸ ஆட் பண்ணும். நம்மளுக்கு என்ன இருக்கு? சில வந்து 100, ஐல 50, அதே மாரி ஜில 30. என்ன செய்யணும்னா, அந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணும். ஓகேவா? அப்ப ஃபார்முலாஸ் எங்க இருக்குன்னு தெரியுதா? இந்த ஃபார்முலா இருக்கா? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. அந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணியாச்சு. எவ்வளவுனா, இப்ப இந்த 3 வேல்யூஸ் எங்கருந்து எடுத்தோம் அப்டின்னா, இங்க மேல நம்மளா வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப 3 வேல்யூ ஆட் பண்ணியாச்சு. சரி, எதெல்லாம் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலால என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் எம். என்ன செஞ்சாச்சு? எக்ஸுக்கு 20, அதே மாதிரியா எம்முக்கு வந்து 10ங்கிற வேல்யூ. அப்ப என்ன செஞ்சாச்சு? 20 மைனஸ் 10. அப்ப இந்த பிளேஸ்ல என்ன வரும்? இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோமா? அப்ப என்ன செஞ்சோம்? இங்க 10ங்கிற வேல்யூஸ் வரும். அதே மாதிரி இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 100 and என்ன வரும்? 80ன்னு சொல்லி வரும். ஓகேவா? 180.
அப்ப 180 அங்க பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா +13 இருக்கு. சென்டர்ல என்ன சைன் இருக்குன்னா பிளஸ். ஸோ 180 +10. ஸோ அதை ஆட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 190. 180யும் 10 ஆட் பண்ணா 190 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜிடிபியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்ப என்னன்னா இப்போ நம்ம வந்து ஜிடிபினா என்னன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்டெப்தா வந்து உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அந்த ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஈச் அண்ட் எவ்ரி அப்ரிவேஷனும் என்ன ஷார்ட் ஃபார்ம் வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்து அதுக்கும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்ன செஞ்சாச்சுன்னா ஓவராலா ஜிடிபி என்னன்னு ஒரு ஷார்ட்ல என்ன பார்த்தோம். அதே மாதிரியா இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளமும் அதை வச்சு பார்த்தாச்சு. ஸோ என்ன செஞ்சாச்சு ஜிடிபியை எப்படி வந்து சம்மா கொடுத்தாலும் நம்மளுக்கு செய்ய தெரியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை என்ன செஞ்சாச்சுன்னா என்டையரா ஜிடிபின்னு என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது சம்டைம்ஸ் வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி நெகட்டிவா வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரியா? இப்ப நம்ம பிகினிங்கிறனால என்ன செஞ்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி வேல்யூஸ் வச்சு என்ன செஞ்சாச்சு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஜிடிபியை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபர்தரா வரும்போது இதோட வேல்யூஸ்லாம் வந்து அதிகமா வரும். ஸோ அது வந்து இப்ப நம்ம பிகினிங் ஸ்டேஜுங்கிறனால இந்த மாதிரி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் செகண்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஜிடிபியை என்டையரா கவர் பண்ணி ஃபுல்லா வந்து எக்ஸாம்பிள்ஸும் மீனிங்க எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா என்டிபி. சரி, என்டிபினா என்ன அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரி, நான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா எப்படி வேல்யூவை ஃபைண்ட் பண்றது போது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்ப்போம். அப்ப நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலா என்ன இருக்குன்னா ஜிடிபில இருந்து டெப்ரிசியேஷன். அப்ப இப்போ இனிமேல் வரப்போற ஃபார்முலாஸ் எல்லாமே எப்படி அப்படின்னா இந்த ஜிடிபி தான் மெயின். ஸோ ஜிடிபி என்ன செஞ்சாச்சு நம்ம இன்டெப்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் ஃபார்மையும் ஃபுல் ஃபார்ம் பார்த்து எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அந்த ரீசனுக்காக தான் பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா இனிமேல் வரப்போறது எல்லாமே ஜிடிபின்னு தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்காக தான் ஜிடிபியை வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு ஒரு லாங்கா பார்த்தாச்சு. ஓகேவா? சரி, இப்போ என்ன என்டிபி. என்டிபிங்கிறது என்ன ஃபார்ம்லானா ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். சரியா? அப்ப பாத்துக்கோங்க. அப்ப ஜிடிபினா என்னன்னு நம்ம ஆல்ரெடி ஃபுல்லா வந்து பார்த்தாச்சு, என்டையரா கவர் பண்ணியாச்சு. சரி, அதோட எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். டெப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு மிஷின் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு சர்டன் ஒரு இயர்ல வாங்குறோம். அது நெக்ஸ்ட் இயரை வந்து நம்ம சேல் பண்ணும்போது அந்த நம்ம எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கினோமோ அதே அமௌண்ட்டுக்கு அந்த மிஷின் வந்து சம்டைம்ஸ் வந்து என்ன இருந்திருக்காதுன்னா சேல் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா ஏதாவது வந்து அதுல வந்து டிஃபெக்ட் இருந்திருக்கும். என்ன டிஃபெக்ட்னா நம்ம லாங் டைமா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுல ஏதாவது ரிப்பேர் அதாவது இன்னர் பார்ட்ஸ் ஏதாவது வந்து என்ன அப்படின்னா அது வந்து நல்ல கண்டிஷன்ல இல்லாம வந்திருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா டிப்ரிசியேஷன் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு லாஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் என்னன்னா டெப்ரிசியேஷன். சரி, ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் என்ன நம்ம 11th வந்து பார்த்திருப்போம். டெப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஏதாவது டிஃபெக்ட் ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னா அதை சேல் பண்ண போறோம்னா சேல் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம்னா அந்த மிஷின்ல வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த டிஃபெக்ட்னால அதோட பிரைஸ் வந்து அதாவது எம்ஆர்பியோட கம்மியா தான் வந்து சேல் ஆயிருக்கும். சரியா? மேக்சிமம் பிரைஸோட என்ன ஆகும்னா கம்மியா தான் சேல் ஆயிருக்கும். அதாவது எம்ஆர்பியோட கம்மியா தான் சேல் ஆயிருக்கும். அதுதான் என்னன்னா டெப்ரிசியேஷன். சரி, அப்ப என்னன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏதோட நம்ம லாஸ் பண்ணணும் ஜிடிபியோட வந்து என்ன செய்யணும் லெஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? அதாவது நம்ம வந்து வாங்குற ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதே தான் வந்து நம்ம ஹோல் வந்து கண்ட்ரிக்கே வாங்குறோம்னா அது என்ன சொல்ல போறோம் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். சரியா? நம்ம ஒரு சிங்கிள் பர்சன் வாங்குறோம் அல்லது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாங்குறாங்க அல்லது ஒரு ஸ்டேட் வாங்குறாங்க, அதெல்லாம் வந்து என்னன்னா ப்ராடக்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம் நேஷனல் இன்கம். ஸோ என்ன அப்படின்னா ஓவராலா நம்ம நேஷனுக்கே வாங்கணும் அப்படின்னா அது என்னன்னா நெட் டொமஸ்டிக். சரியா? அப்ப வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன செஞ்சாச்சு அந்த ஃபார்முலாவும் என்ன பார்த்தாச்சு. ஜிடிபினா என்னன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுல இருந்து எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன குட்டி லைன் வேணா எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இயர் சொன்னேன் நான் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் பார்த்தோமா, அதுதான் நெக்ஸ்ட் இயர் வாங்கும்போது ஏதாவது சம் டெப்ரிசியேஷன் வந்து அதுல வந்து அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மிஷின் வந்து நம்ம எவ்வளோ பிரைஸ்க்கு வாங்குனோமோ, அந்த பிரைஸ்க்கு வந்து நம்மளால சேல் பண்ண முடியாது. ஸோ அந்த இதுதான் என்னென்ன நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெப்ரிசியேஷன்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, இப்ப என்டிபி அதாவது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ங்கிற ஃபார்முலாவ என்டையரா நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகே. அப்ப ஜிடிபி பார்த்துட்டு என்டிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. இப்ப என்ன அப்படின்னா, 3 ஃபார்ம்ல என்னன்னா ஜிஎன்பி. சரி. அப்ப ஜிஎன்பின்னா என்ன மீனிங் அப்படின்னா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? சரியா? அப்ப எல்லாமே என்னன்னா, இந்த லெசன பொறுத்தவரைக்கும் லெசன் நேம வச்சு தான் வரப்போகுது. நம்மளுக்கு லெசன் நேம் என்னன்னு பார்த்தோமா? நேஷனல் இன்கம். ஸோ எல்லாமே வந்து நேஷனல் வந்து அந்த ரிலேட்டட் அதாவது நம்ம நேஷனுக்கு என்ன பண்றோங்கிற மீனிங்ல தான் எல்லாமே வரும். சரியா? ஒரு சிங்கிள் பெர்சன் ஒரு என்ன சொல்றது? நான் ஒரு தனிநபருக்கு உள்ளது வந்து நம்ம ஓவராலா ரியல் டைமா பார்த்துட்டு இருப்போம். இப்போ நம்ம இந்த சாப்டர்ல என்டையரா என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, நேஷனுக்கு வந்து என்ன மாதிரிலாம் இருக்கும். அதாவது எய்தர் வந்து என்ன அப்படின்னா ஜிடிபிலாம் பார்த்தோமா, அதே மாதிரி என்டிபி. ஸோ அந்த மாதிரி பேசிஸ்ல தான் இருக்கும். சரி, அப்ப என்னன்னா ஜிஎன்பி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஓகே. சரி, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஜிடிபியையும் எதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நெட் ஃபேக்டர் இன்கம். சரி, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அப்ப ஜிஎன்பிங்கிறது அதாவது ஜிஎன்பி அட் இது என்ன ஃபார்ம்லனா மார்க்கெட் பிரைஸ். சரி, மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா ஓவராலா என்ன அப்படின்னா ஜிடிபியோட மார்க்கெட் பிரைஸையும் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சரி, அப்படின்னா என்ன அப்படின்னா, சரி இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்கலாம் அதுக்கு. இப்ப நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சரி, மார்க்கெட் பிரைஸ்னா என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலா கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் வந்து இப்போ ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸோ ஏதோ ஃப்ரூட்ஸோ அதோட மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து ஓவராலா வந்து என்ன செஞ்சிருப்போம், எய்தர் நியூஸ் பேப்பர்லயோ அல்லது வந்து நியூஸ்லயோ வந்து நம்ம மேக்சிமம் வந்து என்ன செஞ்சிருப்போம், கேட்டிருப்போம். சரி, ஆனா இந்த ஃபார்ம்ல எதுக்கு அப்படின்னா நம்ம நேஷனல் அதான் என்னன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஓவராலா நம்ம நேஷனோடது. ஸோ அப்ப என்னன்னா என்ன ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸையும் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். சரி, அப்ப நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலா வந்து இப்ப யாராவது ஒரு இந்தியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாவது வந்து அதர் தேன் கண்ட்ரி நம்ம கண்ட்ரியை விட்டு வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா நம்ம கண்ட்ரில அவங்களோட ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்க அப்படி அவங்க ஃபேமிலி இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, மணி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஜிஎன்பி. ஓகேப்பா, சாரி, இதுதான் வந்து என்ன அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம். சரியா? அந்த நெட் ஃபேக்டர் இன்கம் எதோட ஆட் ஆயிக்கணும் அப்படின்னா ஜிஎன்பி. ஓகேவா? அப்ப ஜிஎன்பினா என்னங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஜிஎன்பிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு டேர்மை ஆட் பண்ணும். ஒன்று ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸையும் அதே மாதிரியா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடையும் ஆட் பண்ணணும். ஓகே, ஜிடிபி என்னங்கிறது நம்ம வீடியோட ஸ்டார்டிங்ல என்ன செஞ்சாச்சு, ஃபுல்லா எக்ஸாம்பிள் அண்ட் சிங்கிள் லைன் அதே மாதிரி ஒரு குட்டி ப்ராப்ளம் வேற வச்சு பார்த்தாச்சு. இப்ப என்ன செஞ்சாச்சு, அந்த ஜிடிபியோட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம். நெட் ஃபேக்டர் இன்கம்னா நம்ம என்னன்னு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கூட உங்க நோட் ஆர் புக்ல கூட நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அப்ப என்னது இந்த லைன் தான் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள்ல பார்த்தாச்சு. அதாவது நம்மளுக்கு நம்ம கண்ட்ரில உள்ளவங்க வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்கு அந்த சர்டைன் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு உள்ள யாராவது அவங்களோட ரிலேட்டிவ்க்கு வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ என்ன அப்படின்னா அதை ஃபுல்லா நம்ம எதோட ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎன்பியோட ஆட் பண்ண போறோம். சரியா? இதுதான் வந்து ஜிஎன்பினா என்னங்கிறத ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா என்ன செஞ்சாச்சு, என்டையரா கவர் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபோர்த் ஃபார்முலா என்ன அப்படின்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். சரி, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதாவது என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸையும் அதே மாதிரியா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து என்ன செய்யணும், லெஸ் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா சப்சிடி. சரி, இது வந்து எல்லாமே வந்து தெரிஞ்ச டேர்மா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் மீனிங்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், என்என்பினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, வாட் யூ மீன் அதாவது என்என்பியோட ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம். என்என்பி அப்படின்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ நேஷனல் ப்ராடக்ட் எல்லா இடமும் வருது. ஸோ ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்து இந்த ஃபார்முலாவெல்லாம் வந்து மக்கப் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன் அப்படின்னா என்ன செஞ்சுட்டு வரோம் நம்ம அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்குமே நம்ம என்ன பார்க்குறோம், என்ன எக்ஸாம்பிள் அதே மாதிரியா என்ன பார்க்குறோம்னா ஒரு சிங்கிள் லைன்ல அதோட எக்ஸ்பிளனேஷன் கூட பார்க்குறோம். அதே மாதிரி இன்டெப்த்தாவும் எக்ஸ்பிளேஷன் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து
நீங்க மக்கப் பண்ணிக்கிறாதீங்க. ஏன் அப்படின்னா ஹெல்ப் பண்ணாது. அது எக்ஸாம்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்ல மொத்தம் எத்தனை லெசன்? 12 லெசன். அப்ப நீங்க ஈச் அண்ட் எவ்ரி பேஜையும் மக்கப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால எக்ஸாம்க்கு வந்து அவ்வளவா ஹெல்ப்பா இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க 12th படிக்கிறீங்க. ஸோ என்ன செய்யுங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாஸையும், ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா, மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சரியா? அப்படி ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு தான் நம்ம சேனல்ல வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி லெசனுக்குமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அதனால நீங்க எதையுமே வந்து மக்கப் பண்ணாதீங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஓகே. இப்ப என்என்பி. என்என்பிங்கிறது என்னன்னு இப்பதான் பார்த்தாச்சு. சரி, அதோட மீனிங் பார்க்க போறோம். சரி, என்என்பின்னா ஃபுல் ஃபார்மும் பார்த்தாச்சு. நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகே, என்ன அப்படின்னா என்என்பியோட ஃபேக்டர் காஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, நம்ம இப்பதான் வந்து ஃபார்முலாவும் ரீட் பண்ணோம். என்என்பியோட என்ன லிஸ்ட் பண்ணணும். இன்டைரக்ட் டாக்ஸ், அதே மாதிரி சப்சிடிஸை வந்து ஆட் பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதுல உள்ள குட்டி குட்டியா ஸ்ப்ளிட் பண்ணி மீனிங் பார்க்க போறோம். சரி, இதுல இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா? இப்ப டாக்ஸ்னா தெரியும். டாக்ஸ் வந்து 2 டைப். ஒன்னு டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸ். சரி, அப்ப என்ன அப்படின்னா இதோட மீனிங் பார்த்துருவோம். இப்ப இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ என்னன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குவோமா, அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து வாங்கும்போது நம்மளுக்கே தெரியாம ஒரு டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணிட்டு இருப்போம். என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பெட்ரோல் வாங்குறோமா, பெட்ரோல் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இன்டைரக்டா நமக்கு ஏதாவது நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் வந்து அவங்க வாங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா எதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து இன்டைரக்டா வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பெட்ரோலை வந்து நம்மளுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு டாக்ஸ், நம்ம கொடுக்குற ஒரு அமௌண்ட் தான் என்ன அப்படின்னா டாக்ஸ்ன்னு நேம் பண்ணியிருக்கோம். சரி, அப்ப எக்ஸாம்பிள் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு வந்து இந்த டாக்ஸ் ஆன் பெட்ரோல். சரி, அப்ப டாக்ஸ்ல 2 டைப்னு பார்த்தோமா? ஒண்ணு டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ். அப்ப டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சரியா? இப்ப நம்ம ஏதோ ப்ராடக்ட்டையோ, அதாவது ஏதாவது ஒரு குட்ஸையோ சர்வீஸோ நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம இன்டைரக்டா வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிருப்போம். அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை என்னன்னு நேம் பண்றோம் அப்படின்னா டாக்ஸ். நம்மளுக்கு வந்து ஓப்பனா தெரிஞ்சு வந்து நம்ம பே பண்ணோம்னா அது தெரியாம வந்து பே பண்ணோம்னா அது இன்டைரக்ட் டாக்ஸ். இன்கேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சே வந்து நம்ம பே பண்ணிருப்போம். இப்ப என்ன பே பண்றோம்னா இன்கம் டாக்ஸ். ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம யாருக்கு கட்டுறோம்னா கவர்மெண்ட்க்கு பே பண்றோம். எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, சர்வீஸ்லாம் நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ரீசன்க்காக நம்ம என்ன பண்ணிருப்போம், டாக்ஸ் வந்து பே பண்றோம். ஸோ டைரக்ட் டாக்ஸும் பே பண்றோம், நம்ம இன்டைரக்ட் டாக்ஸும் பே பண்றோம். என்ன ரீசன்க்காக அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க சர்வீஸை வந்து நம்ம வந்து அவங்களை ஹானர் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா போத் டாக்ஸ்லாம் வந்து நம்ம பே பண்றோம். சரி, அப்ப டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி டாக்ஸ்ல 2 டைப், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து பார்த்தாச்சு. சரியா? அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு நம்ம என்னன்னா டாக்ஸ் ஆன் பெட்ரோல். பெட்ரோல் இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதே மாதிரியே என்ன அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு அதாவது என்ன அப்படி சொல்லலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். எதர் பீஸா ஒரு ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதுலயே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா ஜிஎஸ்டி, அதாவது சொல்றோமா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நம்ம பை பண்ணோம்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ணிருப்போம். ஸோ டாக்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. சரி, சப்சிடி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சப்சிடி அப்படின்னா நம்ம நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். சரி, ஆனா வந்து நம்மளுக்கு அது இங்கிலீஷ்ல மீனிங் தெரிஞ்சிருக்காது. சப்சிடி அப்படின்னா மானியம். அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இப்போ ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எய்தர் வந்து வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குற சர்வீஸ் வந்து ஹானர் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் வந்து சாரி ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்காக வந்து ஃபுட்டை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது ஃபுட்டுங்கிற சாரி என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைஸ், அந்த மாதிரி வீட், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்காக வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறனால கவர்மெண்ட் வந்து அவங்களுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா சம் ஆஃபர்ஸ் கொடுக்கும். அதுக்கு தான் என்ன நேம் அப்படின்னா சப்சிடி. சரியா? அப்ப நம்ம நம்ம அதிகப்படிய டைம்ஸ் வந்து நியூஸ்லயோ நியூஸ் பேப்பர்லயோ நம்ம இந்த வேர்டிங்க கேட்டிருப்போம், மானியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா அவங்களுக்காக ஒரு ஆஃபர். ஏன் அப்படின்னா நம்மளுக்காக அவங்க வந்து என்னெல்லாம் வந்து ஏதாவது
உற்பத்தி செஞ்சு குடுக்குறாங்களோ, அவங்கள வந்து நம்ம ஹானர் பண்ற விதமா அதுதான் வந்து சப்சிடி. சரி, சப்சிடி என்ன அப்டின்னா, ஃபார்மர்ஸ்க்கு என்ன தேவைப்படும்? அவங்களுக்கு ஃபெர்டிலைசர்னா என்ன உரம், அந்த இதெல்லாம் வந்து தேவைப்படுமா? அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் குடுப்பாங்க. சரியா? அப்போ சப்சிடிங்கிறது என்ன அப்டின்னா, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட். சரியா? யாரால குடுக்கப்படுது அப்டின்னா, கவர்ன்மெண்ட் வந்து குடுக்குறாங்க. எதுக்கு அப்டின்னா, டூ காஸ்ட் ஆஃப் தி குட்ஸ் ஆர் சர்வீசஸ். சரி, நம்ம வந்து அவங்களுக்கு ஃபெர்டிலைசர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு குடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா அமௌண்ட் கம்மியாகும். சரியா? ஏன் அப்டின்னா, இப்ப அந்த ஃபெர்டிலைசரும் அவங்க கையில இருந்து அமௌண்ட் போட்டாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற நம்மளுக்கு குட்ஸ் என்ன குட்ஸ் அவங்க கிட்ட இருந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது அப்டின்னா, வீட், ரைஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் என்ன ஆகும் அப்டின்னா, ரேட் கூடிடும். அந்த ரேட்ட வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக, அதே மாரி அந்த அவங்கள வந்து ஹானர் பண்ண விதமா கவர்ன்மெண்ட் வந்து என்ன ஃபெசிலிட்டி குடுக்கும் அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் குடுக்கும். அதுதான் என்ன அப்டின்னா, இந்த சப்சிடி. ஓகேவா? சரி. அப்ப சப்சிடின்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி, இதெல்லாம் எதுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியுதா? என்என்பி ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோம். என்என்பி ஃபார்முலால அது ஒரு குட்டி பார்ட்டா இருந்துச்சு. அது என்ன செஞ்சாச்சு, அந்த இதுக்கெல்லாம் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்னா மீனிங்கும் எக்ஸாம்பிளும் பார்த்தோம். சப்சிடின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகேவா? அப்ப சப்சிடின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப என்ன செஞ்சாச்சு, என்என்பி ஃபார்முலா வந்து ஹோலா கவர் ஆயிருச்சு. சரி, அப்ப என்என்பி ஃபார்முலா வந்து என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. சரி, அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஃபார்முலால நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? என்என்பி வந்து இப்பதான் பார்த்தோமா? என்என்பிங்கிறது ஒரு ஒரு சிங்கிள் லைன்ல என்ன அப்படின்னா, நெட் நேஷனல் நெட் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அதான் வந்து என்னன்னா என்என்பி. சரி, இப்போ அடுத்து என்ன ஃபார்முலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிஃப்த் ஃபார்முலா, அதாவது ஃபோர்த் ஃபார்முலா என்டையரா கவர் பண்ணியாச்சு. சரியா? இப்ப யாராவது இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, உங்களோட மீனிங்கும் தெரியும். நீங்க என்ன செய்வீங்க? எக்ஸாம்லும் சொல்வீங்க. அதே மாரி இந்த லெசன்ல வந்து என்ன வரும் அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர்ஸ் வருமா? 5 மார்க், 2 மார்க், 3 மார்க், 1 வேர்ட். ஏன் அப்படின்னா, இந்த லெசன்ல வந்து ஃப்ரீக்வென்ட்டா நெறைய கேட்பாங்க. என்ன செய்வீங்க? ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, ஃபிஃப்த் ஃபார்முலா என்ன? பெர்சனல் இன்கம். பெர்சனல் இன்கம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது ஒரு தனிநபரோட வருமானம். ஓகேவா? தமிழ்ல. ஓகேவா? தனிநபரோட வருமானம். சரி. ஒரு சிங்கிள் பெர்சன் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க? அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் இன்கமையும் அதோட எதெல்லாம் லிஸ்ட் பண்றோம் அப்படின்னா, சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த டேர்ம்க்குலாம் நம்ம மீனிங் பார்ப்போம். இப்போ ஃபார்முலா என்னன்னு முதல்ல ரீட் பண்ணிக்கோ. பிளஸ் என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா, பர்சனல் இன்கம்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா டேர்ம்ஸ் நிறைய வருது. சரி, இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? யூஸ்வலா இந்த இடத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? அந்த மாதிரி ஃபுல்லா பார்க்க போறோம். சரி, சரி. அடுத்தது என்ன இருக்கு? பர்சனல் இன்கம். சரி, பர்சனல் இன்கம் ஃபார்முலாவே இப்பதான் ஃபுல்லா என்டையரா ரீட் பண்ணியாச்சு. அதுல நம்மளுக்கு தெரியாத குட்டி குட்டி 3 டேர்ம்ஸ் இருக்கு. என்னன்னா, சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், அதே மாதிரி அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு டேர்ம் என்ன இருக்கு? டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இருக்கு. 3 டேர்ம் இருக்கு. இந்த 3 டேர்ம் வந்து அவ்வளவா நம்மளுக்கு ஃபெமிலியரா தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்ல. சரியா? அப்ப என்ன இருக்கு? சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதோட எக்ஸாம்பிள் தெரிஞ்சா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதோட மீனிங் வந்து இன்டெப்தா புரிஞ்சிடும். சரி, சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா, இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் என்ன ரிசீவ் பண்ணுவாங்க? அதே மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸும் இப்போ ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட். சரியா? அது நமக்கு தெரியும். பிஎஃப்னு நம்ம குட்டியா சொல்லுவோம். அதே மாதிரியா வேற என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது பென்ஷன். சரியா? இது யாரு ரிசீவ் பண்ணுவா தெரியுமா? சீனியர் சிட்டிசன் எல்லாம் வந்து ரிசீவ் பண்ணுவாங்களா? பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஃபார்முலால என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து லிஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். சரியா? நேஷனல் இன்கமோட எதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தோம்? சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். சரி, அந்த சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷனை நம்ம என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பிஎஃப்பும் அதே மாதிரி என்னது பென்ஷன். இதெல்லாம் வந்து என்னதுன்னா, நம்ம நேஷனல் இன்கமோட லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நேஷனல் இன்கமோட லிஸ்ட் பண்ணணும். சரி, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தாச்சு. சரி, அதே மாதிரியே செகண்ட் ஒரு டேர்ம் இருக்கு. என்ன டேர்ம்னா, அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்னு சொல்லி. சரி, அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா, இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கார்பரேட் கம்பெனி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, அந்த கார்பரேட் கம்பெனில நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலா வந்து அவங்க சர்டைன் ஒரு ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு இயருக்கும் ரிசீவ் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா, திரும்ப அவங்களோட கம்பெனிக்கே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அதை வந்து
டிவிடெண்டா குடுக்குற பதிலா. என்ன அப்படின்னா, சில கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன அவங்க ப்ராஃபிட் வந்து வாங்கியிருக்காங்களோ, அத வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, டிவிடெண்டா பிரிச்சு குடுப்பாங்க. சரியா? அது சில கம்பெனிஸ்ல அப்படி பண்ணுவாங்க. ஆனா வந்து அதே கம்பெனி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிவிடெண்டா பிரிக்கிறதுக்கு பதிலா, அத வந்து அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கம்பெனியோட வெல்ஃபேர்க்காக பண்ணுவாங்க. சோ இந்த 2மே வந்து ஏதாவது எல்லா கம்பெனிலும் வந்து இப்ப யூசுவலா நடந்துட்டு இருக்கிறது தான் கார்ப்பரேட் கம்பெனில. அப்ப என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்ட வந்து எய்தர் வந்து டிவிடெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு குடுப்பாங்க. ஆர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனியோட வெல்ஃபேர் அப்ப கம்பெனி நல்லா இன்கிரீஸ் ஆச்சுன்னா யாருக்கும் ப்ராஃபிட் தான். எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து ப்ராஃபிட் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், சேலரி வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகப்படியாகும். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கே திரும்ப ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, அப்ப வந்து அந்த ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஃப் தி கார்ப்பரேட் ப்ராஃபிட். சரியா? அப்ப என்னன்னா, இந்த மாரி ரீஇன்வெஸ்ட்மென்ட் அதாவது டிவிடெண்டா வந்து குடுக்குறதுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் அஸ் டிவிடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்களா? அதுதான் என்ன அப்படின்னா, என்னன்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ். சரி. அப்ப என்ன செய்வோம்? அத வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? லெஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் டெர்ம் பார்த்தாச்சு. அதே மாரி செகண்ட் டெர்மையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நேஷனல் இன்கமோட லெஸ் பண்ணுவோம். சரி. அப்ப எத ஆட் பண்ணணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். சரி. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது ஓல்டு ஏஜ் பென்ஷன். சரி. ஓல்டு ஏஜ் பென்ஷன்ஸ் அதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்னா என்னன்னு பார்த்தோம். என்னன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்டுன்னு பார்த்தோம். இதுவும் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த டேர்மும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கேட்டகரி கீழ தான் வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னன்னா ஓல்ட் ஏஜ் பென்ஷனு, ஸ்காலர்ஷிப்பு, அன்எம்ப்ளாய்மென்ட் அலோவன்ஸ் இந்த மாரி வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் அலோவன்ஸ்னா என்ன சொல்றது, ஒரு குறிப்பிட்ட ஆஃபர்ஸ் வந்து யாராவது பெர்சன் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து என்ன நேம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் அலோவன்ஸ்ன்னு சொல்லி நேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி 3 டெர்ம்ஸ்லாம் எது கீழ வரும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட். அத என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? சரி. அப்ப பெர்சனல் இன்கம் வந்து நேஷனல் இன்கமோட 2 டெர்ம லெஸ் பண்ணும். ஸோ அந்த 2 டெர்ம் என்னன்னு நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டெர்ம் என்ன? சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். ஸோ அதோட என்ன வருது? பிஎஃப்பும் பென்ஷன் ஃபண்டும் வந்துச்சு. சரி. அந்த அடுத்த நெக்ஸ்ட் ஒரு டெர்ம் இருந்துச்சு. அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். அதுக்கு என்னென்ன மீனிங் பார்த்தோமா? சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு, அதெல்லாம் என்ன செய்வோம்? நேஷனல் இன்கமோட லெஸ் பண்ணும். ஓகேவா? லெஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன டெர்ம் ஆட் பண்ணோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்னன்னா, ஓல்ட் ஏஜ் பென்ஷனு, ஸ்காலர்ஷிப், அன்எம்ப்ளாய்மென்ட் அலோவன்சஸ் இதெல்லாம் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபார்முலாவோட ஆட் பண்ணுவோம். ஸோ என்ன செஞ்சாச்சு, பர்சனல் இன்கம்ங்கிற ஃபார்முலாவை என்டையரா ஈச் அண்ட் எவ்ரி டேர்மே எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னா, டிஸ்போசபிள் இன்கம். சரியா? அப்ப இப்பதான் என்ன பார்த்தோம், பர்சனல் இன்கம்னா என்னன்னு ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டிஸ்போசபிள் இன்கம். சரி. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பர்சனல் இன்கம்க்கு ஒரு சின்னதா வந்து ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து பார்த்துருவோம். பர்சனல் இன்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது நேஷனல் இன்கம் வந்து எதெல்லாம் லெஸ் பண்ணுங்கிறது இப்ப நம்ம பார்த்தோமா? இப்ப நம்ம வந்து ஓரலா சொன்னோம். இங்க என்ன இருக்கு? வேர்டிங்ஸ்ல இருக்கு. ஸோ இதையும் உங்க புக்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம வேர்டிங்ஸ்ல என்ன சொன்னோமோ, அதை என்ன செஞ்சிருக்கோம் இங்க வேர்டிங்ஸ்லயும் ஓரலா என்ன சொன்னோமோ அது வேர்டிங்ஸ்லயும் குடுத்துருக்கோம். சரியா? அப்ப நேஷனல் இன்கம்னா எதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பிஎஃப்பும் ரிட்டெயின்டு ப்ராஃபிட். ரிட்டெயின்டு ப்ராஃபிட்னா இப்பதான் பார்த்தோம். என்ன ரிட்டெயின்டு ப்ராஃபிட்ன்னு சொல்லி பார்த்தோமா? இந்த இருக்க அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட். அதத்தான் வந்து என்ன எழுதியிருக்கோம்? ரிட்டெயின்டு ப்ராஃபிட்ன்னு எழுதி, அதே மாரி எத ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு வர்ற நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா, ஓல்ட் ஏஜ் பென்ஷனு, ஸ்காலர்ஷிப், அன்எம்ப்ளாய்மென்ட் அலவன்ஸ் இதெல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறத ஆட் பண்ண போறோம். சரியா? அதே மாரி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ல சப்சிடியும் வரும். சரியா? இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ல என்ன வரும்? சப்சிடியும் வரும். சப்சிடின்னா நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்தாச்சு. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. என்ன ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த குட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு சர்டைன் ஆஃபர் மாரி ரிசீவ் பண்ணுவாங்களா? ஸோ அதுதான் சப்சிடிஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரியா? அப்ப என்ன செஞ்சாச்சு, பர்சனல் இன்கம்னா இந்த வேர்டிங்ஸ் இருந்தாலே கூட போதும். சரியா? என்ன அப்படின்னா, மேல வந்து ஒவ்வொரு இதுக்கா நம்ம என்ன செஞ்சாச்சு, ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன செஞ்சோம், மீனிங் பார்த்தோம். அதே மாதிரியா அதை வந்து என்ன செஞ்சாச்சு, இந்த
மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சிருந்தோம். ஸோ இதையும் உங்க புக்ல எழுதி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அப்ப என்ன பண்ணியாச்சு? எவ்ரி டைமையும் பார்த்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்றத பார்த்தாச்சு. பர்சனல் இன்கம ஃபைண்ட் அவுட் பண்றத பார்த்தாச்சு. சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 6th ஃபார்முலா டிஸ்போசபிள் இன்கம். சரி, டிஸ்போசபிள் இன்கம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, பர்சனல் இன்கமையும் டைரக்ட் டாக்ஸையும் என்ன செய்யணும்? பர்சனல் இன்கம்ல இருந்து ஃப்ரம் பர்சனல் இன்கம் எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸ் வந்து லெஸ் பண்ணணும். சரி, அப்ப எப்படி லெஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பர்சனல் இன்கம்னா என்னன்னு இப்பதான் ப்ரீவியஸ் ஃபார்முலால என்டையரா என்ன செஞ்சாச்சு? கவர் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, அந்த பர்சனல் இன்கம்ல இருந்து எதை லெஸ் பண்ண போறோம்னா, டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு ப்ரீவியஸ் நம்ம எக்ஸாம்பிள்லயே ஃபுல்லா வந்து டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். டாக்ஸ்ல 2 டைப். ஸோ ஒண்ணு என்ன அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். சரி, டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா நம்ம டைரக்டா பே பண்றது. அதே மாதிரி அதாவது டைரக்டா பே பண்றதுன்னா எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுதான் என்னன்னா டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? இந்த ஒரு எக்ஸாம்பிளே டைரக்ட் டாக்ஸை என்டையரா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது குட்ஸ் ஆர் அதாவது என்ன பார்த்தோம்னா, டாக்ஸ் ஆன் பெட்ரோல். அதெல்லாம் என்னன்னா இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? இன்டைரக்ட் டாக்ஸ்னா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டாக்ஸ் ஆன் பெட்ரோல். நம்ம பெட்ரோல் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்? நம்ம கன்சியூம் பண்றோம். ஆனா என்ன, அதுக்குன்னு ஒரு டாக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா, இன்டைரக்ட் ஏதாவது ஒரு குட்ஸ் ஆர் சர்வீசஸை நம்மளுக்காக வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்ன செய்வோம்? அதுக்குன்னு ஒரு ஒரு டாக்ஸ் வந்து இன்டைரக்டா வந்து நம்ம பே பண்ணிட்டு இருப்போம். அதுதான் என்னன்னா இன்டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா? இப்ப என்ன, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஜிஎஸ்டி அணிய ஏதாவது ஒரு ஸ்நாக், ஏதாவது பீஸா, ஏதாவது சம்திங். அப்ப அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்டைரக்ட் டாக்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? டாக்ஸ் ஆன் பெட்ரோல். டைரக்ட் டாக்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள்னா இன்கம் டாக்ஸ். ஓகேவா? சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? அந்த டிஸ்போசபிள் இன்கத்துல நம்ம டாக்ஸ்ன்னு பார்த்தோமா, டைரக்ட் டாக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம அங்க போய் என்ன செஞ்சாச்சு? டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி, அப்ப டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து அதாவது இன்கம் டாக்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பே பண்ணுவோமா, அதைத்தான் வந்து டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம நேம் பண்ணிருக்காங்க. சரி, அப்போ டிஸ்போசபிள் இன்கம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, பர்சனல் இன்கம்னா என்னன்னு என்டையரா பார்த்தோமா, அதுல இருந்து எதை லெஸ் பண்ண போறோம்னா டைரக்ட் டாக்ஸ். சரியா? அப்போ டிஸ்போசபிள் இன்கம்ங்கிறது இது ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ப்ஷன் அது கிடையாது. ஓகேவா? நாட் ஆன் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ப்ஷன். நம்ம என்ன கன்சியூம் பண்றோமோ அதுல ஸ்பெண்ட் பண்றது வந்து என்ன கிடையாது? டிஸ்போசபிள் இன்கம் வந்து கிடையாது. ஓகேவா? சரி, அப்ப பர்சனல் இன்கம்ங்கிறது நம்ம பார்த்தோமா, வாட் வாட் வி ஆர் த பீப்புள் ரிசீவ். சரியா? அதே மாதிரியா டைரக்ட் டாக்ஸ்னா என்ன பார்த்தோம்? எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்னு டைரக்ட் டாக்ஸ்ல நிறைய இருக்கும் லிஸ்ட். சரியா? சரி, அப்ப இது என்ன செஞ்சோம் அப்படின்னா, பர்சனல் இன்கமையும் டைரக்ட் டாக்ஸை என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். டு ஃபைண்ட் அவுட் தி என்ன டிஸ்போசபிள் இன்கம். சரி, அப்போ டு ஃபைண்ட் அவுட் தி டிஸ்போசபிள் இன்கம். சரியா? அப்போ என்ன செய்யறோம்? நம்ம டிஸ்போசபிள் இன்கம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா என்ன? பர்சனல் இன்கமையும் டைரக்ட் டாக்ஸை என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு? லெஸ் பண்ணியாச்சு. பர்சனல் இன்கம்னா என்னன்னு மீனிங் பார்த்தாச்சு. அதான் பர்சனல் இன்கம்க்கு ப்ரீவியஸ் இந்த வீடியோலயே நீங்க ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும். பர்சனல் இன்கம்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதுல இருந்து எதை நம்ம லெஸ் பண்ணிருக்கோம்? டைரக்ட் டாக்ஸ். டு ஃபைண்ட் அவுட் தி டிஸ்போசபிள் இன்கம். சரியா? அப்போ இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, இப்ப டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா அதாவது அதாவது என்ன அப்படின்னா, இந்த டேர்ம் எல்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸ் வந்து பர்சனல் இன்கம்ல இருந்து லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாட் ரிமைன்ஸ் இன் அவர் ஹேண்ட், அதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? டிஸ்போசபிள் இன்கமோட ஃபார்முலா பர்சனல் இன்கம்க்கு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி பார்த்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ பர்சனல் இன்கம் ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன். அப்ப டைரக்ட் டாக்ஸ்க்கு ஒரு 5,000 சும்மா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சரி, அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, டிஸ்போசபிள் இன்கம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? பர்சனல் இன்கமையும் டைரக்ட் டாக்ஸையும் லெஸ் பண்ணோம். ஸோ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, ரெண்டையும் லெஸ் பண்ணிருக்கோம். எப்படி லெஸ் பண்ணோம்? 50,000 தான் பர்சனல் இன்கம். ஸோ பர்சனல் இன்கம்ல இருந்து எதை லெஸ் பண்ணணும்னா டைரக்ட் டாக்ஸ். ஸோ டைரக்ட் டாக்ஸை வந்து 5,000 லெஸ் பண்ணி டிஸ்போசபிள் இன்கம் எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? அப்ப எதை லெஸ் பண்ணிருக்கோம் தெரியுதா? 50,000 மைனஸ் 5,000. சரியா? அப்ப லெஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதுன்னா 45,000. ஸோ இந்த 45,000 தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்த டிஸ்போசபிள் இன்கம். சரியா? இப்ப எப்படி வந்து அந்த 45,000 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு புரியுதா? ஃபார்முலால டைரக்டா அப்ளை பண்ணிருக்கோம். சரியா? ஃபார்முலா இப்பதான் பார்த்தோமா நம்ம.
என்ன டிஸ்போசபிள் இன்கம்ங்கிறது என்னது பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். பர்சனல் இன்கம் வந்து 50,000, டைரக்ட் டேக்ஸ் வந்து 5,000. ரெண்டையும் லெஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம். ஓகேவா? சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலால வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்போசபிள் இன்கம் பார்த்தோம். சரி, இந்த டிஸ்போசபிள் இன்கம்ம பொறுத்தவரைக்கும் 2 மாரி அதாவது 2 வேல இருக்கும். ஒண்ணு கன்சியூம் பண்றதா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா சேவ் பண்றதா இருக்கும். சரி, அப்ப கன்சியூம் பண்றதுன்னா என்ன? சேவ் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, எய்தர் வந்து கன்சியூம் பண்றதுன்னா ஸ்பெண்ட் பண்றது மீனிங் அர்த்தம். சரி, இப்ப நான் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம இதுல என்ன வருது அப்படின்னா, நம்மளுக்கு டைரக்ட் டாக்ஸ் வந்து இந்த ஃபார்முலால வருது. வருதா? செகண்ட் டேர்மா வருதா? இதா இருக்கா? செகண்ட் டேர்ம் என்ன வருது? டைரக்ட் டாக்ஸ். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, நம்ம வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு. அப்ப நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னா, அப்ப அதுல வந்து டிஸ்போசபிள் இன்கம்ல நம்ம என்னென்ன 2 இது பார்த்தோம். ஒண்ணு ஸ்பெண்டிங்கா இருக்கும், அது சேவிங்கா இருக்கும். ஸோ ஸ்பெண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு குட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? டைரக்ட் டாக்ஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ், அதே மாரி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோமா? அப்ப என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்? டாக்ஸ் வந்து பே பண்ணியிருப்போம். நீங்க வந்து எய்தர் வந்து ஏதாவது மால் ஆர் சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா, ஏதாவது ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா என்ன செஞ்சிருப்பீங்க? அதுக்கு ஒரு குட்டியா டாக்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பெண்டிங். சரி, அப்ப ஸ்பெண்டிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்போ சேவிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போமா? எய்தர் நம்ம பேங்க்லயோ, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, எதுக்காக? அந்த கேஷ் வந்து ஃபார் அவர் ஃபியூச்சர் யூஸ்க்காக வச்சிருப்போம். ஸோ அப்ப டிஸ்போசபிள் இன்கம்ல அந்த அதாவது அந்த அமௌண்ட்டும் வந்து இன்க்ளூடடா வருது. சரியா? ஓகேவா? அப்ப டிஸ்போசபிள் இன்கம்ல வந்து எந்த 2 டைப் ஆஃப் அமௌண்ட்டும் இன்க்ளூடடா வருது அப்படின்னா, போத் ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங். ஸோ ஸ்பெண்டிங்னா என்னன்னு பார்த்தாச்சு, சேவிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதே மாரியா இந்தல உள்ள இந்த பர்சனல் இன்கம்னா என்னன்னு போன ஸ்டெப்லயே வந்து போன ஃபார்முலால எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாச்சு. டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி, சரியா? அதே மாரி இந்த குட்டி லைன் ஃபார்முலா கீழ குடுத்திருப்பாங்க. அட் த என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பென்ட் ஆன் கன்சம்ப்ஷன் என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த ஃபார்முலாலயே வந்து குடுத்திருந்திருப்பாங்க. ஸோ அதுக்குமே நம்ம என்ன செஞ்சாச்சு? ஃபுல்லா பார்த்தாச்சு. ஸோ நாட் ஆன் கன்சம்ப்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்? போத் ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங். ஸோ ஸ்பெண்டிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. சேவிங்னாலும் நம்ம என்ன செஞ்சாச்சு? மீனிங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே. அப்ப என்னாச்சு? 6த் ஃபார்முலா என்டையரா கவர் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப 7த் ஃபார்முலா என்ன அப்படின்னா என்என்பி. சரி. என்என்பின்னா என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இன்னொரு ஒரு என்என்பி மேல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 4த் ஃபார்முலா பார்த்திருப்போம். என்என்பிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஃபேக்டர் காஸ்ட். சரியா? அதாவது மார்க்கெட் பிரைஸ் அந்த இத வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இப்ப என்ன ஃபார்முலா பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது காமனான என்என்பி. ஸோ இந்த என்என்பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஜிஎன்பில இருந்து டெப்ரிசியேஷன லெஸ் பண்ணும். அதாவது டெப்ரிசியேஷன் அலவன்ஸ லெஸ் பண்ணும். சரி, நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஜிஎன்பின்னா என்ன செஞ்சாச்சு ஆல்ரெடி பார்த்திருப்போமா? ஜிஎன்பினா நம்ம என்னன்னு கூட நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ப்ரீவியஸ் ஸ்டெப்ல வந்து பார்த்திருப்போம். சரி, ஜிஎன்பின்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோமா? அதாவது இன்கம் ஃப்ரம் அப்ராடையும், இன்சைட் த கண்ட்ரியும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட் பண்றது தான் ஜிஎன்பி. சரியா? சரி, அப்ப ஜிடிபின்னா என்ன அப்படின்னா, புரொடக்ஷன் இன்சைட் த கண்ட்ரி. ஓகேவா? இது டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்லாம் நமக்கு ஃப்ரீக்வென்ட்டா கேட்கக்கூடியது தான். ஸோ அப்ப ஜிடிபின்னா என்னன்னா, அ புரொடக்ஷன் இன்சைட் த கண்ட்ரி. ஜிஎன்பி அப்படின்னா போத் இன்சைட் அண்ட் அப்ராட், அதாவது ஃப்ரம் அதர் கண்ட்ரி. சரியா? அதாவது இதெல்லாம் என்னது? இன்கம். சரியா? இது லெசனே என்னது? இன்கம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த என்னடா இன்சைட் த கண்ட்ரி, அவுட் சைட் த கண்ட்ரி அப்படிலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்கம். நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கோம்னா இன்கம். ஸோ இதெல்லாம் என்னது? இன்கம். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இன்கம் இன்சைட் த கண்ட்ரி அப்படின்னா ஜிடிபி. இன்கம் வந்து போத் இன்சைட் அண்ட் அப்ராட் அப்படின்னா அதுதான் ஜிஎன்பி. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அடுத்த ஃபார்முலா. இப்ப எதுக்காக இதை சொன்னோம் அப்படின்னா, நம்மளுக்கு 7th ஃபார்முலா என்ன இருந்துச்சு? என்என்பின்னு இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தாங்க? ஜிஎன்பி இருந்துச்சு. ஸோ என்ன செஞ்சாச்சு? அதுக்காக என்ன செஞ்சோம்னா, ஜிஎன்பின்னு என்னன்னு ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம பார்த்து வச்சாச்சு. சரி, இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இந்த என்என்பியோட ஃபார்முலா என்ன? ஜிஎன்பியும் டெப்ரிசியேஷன் என்ன செய்ய போறோம்? லெஸ் பண்ண போறோம். சரி, அப்படி லெஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா,
அதே மாதிரி அதாவது டிஸ்போசபிள் இன்கம்க்கு ஒரு சிங்கிள் லைன் எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, அத நம்ம கிட்ட உள்ள மணிய வந்து ஆஃப்டர் என்னங்க அப்படின்னா, அந்த டாக்ஸுக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு குறிப்பிட்ட மணி இருக்குமா, அதுதான் வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட டிஸ்போசபிள் இன்கம்மா இருக்கும். அதே மாரியா அத நம்ம இன்னொரு ஒரு நம்ம ஒரு வேர்டிங்ஸ் பார்த்தோமா, ஸ்பெண்டிங் ஆர் சேவிங்ன்னு பார்த்தோமா, அப்ப என்ன அப்படின்னா, அதத்தான் எழுதியிருக்கோம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறதும், அதே மாரியே அந்த சர்டைன் அமௌண்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னு பார்த்தோமா, ஃபார் தி ஃபியூச்சர் யூஸ்ன்னு. ஸோ அந்த மாரியே வந்து என்ன செஞ்சாச்சு, டிஸ்போசபிள் இன்கம்க்கும் ஒரு குட்டியா ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தாச்சு. சரியா? அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன செஞ்சோம்னா, இந்த மாரி இன் டெப்த்தாவும் பார்த்துட்டோம். அதே மாரியே இந்த மாரி குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. இப்ப 7த் ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோமா? என்என்பின்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செஞ்சோம்? ஜிஎன்பியோட எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம். எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பார்த்தோம்னா, ஜிஎன்பிக்கு வந்து இன்கம் வந்து போத் இன்சைட் அண்ட் அவுட்சைட் த கண்ட்ரி. சரியா? இப்ப என்ன ஃபார்முலா? என்என்பி அதாவது ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன் அலையன்ஸ். சரி. அப்ப டெப்ரிசியேஷன் அலையன்ஸ்னா என்ன? முதல்ல என்என்பியோட ஃபுல் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நெட் நேஷனல் ப்ராடக்ட். 4த் ஃபார்முலாவும் பார்த்திருப்போம். ஆனா அதெல்லாம் வந்து ஃபேக்டர் காஸ்ட். இது வந்து நம்ம சாரி காமனா வர என்என்பி. சரி. அப்ப நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஓகே. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, சரி நம்மளுக்கு ஜிஎன்பின்னா என்னன்னு தெரியுமா? நம்ம இப்பதான் பார்த்தோம். ஜிஎன்பின்னா என்னன்னா, இன்கம் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த கண்ட்ரி. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜிஎன்பி. சரி. அதோட எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த எழுதியிருக்கோமா? இன்சைட் பிளஸ் அவுட் சைட். சரி இன்சைட் பிளஸ் அப்ராட். அதாவது இதெல்லாம் வந்து இன்கம் ரிலேட்டடா உள்ளது. சரியா? லெசனே வந்து இன்கம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்னடா இன்சைட் அண்ட் அவுட் சைட் அப்படின்னு வருதே, அவுட் ஆஃப் த கண்ட்ரில இருந்து நம்ம வர்ற இன்கம் தான் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எழுதியிருக்கோம். சரி. இப்ப டெப்ரிசியேஷன்னா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலாலயே பார்த்திருப்போம். சரியா? ஞாபகம் இருக்கா? நம்ம டெப்ரிசியேஷன்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி வந்து டெப்ரிசியேஷன வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, செகண்ட் ஃபார்முலால நம்ம சொல்லியிருந்திருப்போம். டெப்ரிசியேஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏதாவது வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்ம மிஷின்ஸ் ஏதாவது வாங்கியிருப்போம். நெக்ஸ்ட் இயர் வந்து அத சேல் பண்ணும்போது நம்ம கிட்ட உள்ள மிஷின்ல ஏதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஏதாவது ஒரு அதுல வந்து ஏதாவது எய்தர் ரிப்பேர் அல்லது வந்து ஏதாவது ஒரு இன்னர் பார்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணாம இருக்கும். அப்ப என்ன செய்வோம்னா, அத வந்து நம்ம ரீசேல் பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன அப்டின்னா, அந்த மிஷின் வந்து பர்ட்டிகுலர் மிஷின் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குனோமோ, அந்த அமௌண்ட்டுக்கே சேல் பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, அதுல வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்கு. ஸோ அந்த ரீசன்க்காக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குனோமோ, அதோட லெஸ்ஸா வச்சு தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, சேல் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் என்ன அப்டின்னா டெப்ரிசியேஷன். சரியா? அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்க வேர்டிங்ஸ்ல எழுதியிருக்கோம். நம்ம ஓரலா சொன்னத என்ன செஞ்சிருக்கோம், வேர்டிங்ஸ்ல எழுதியிருக்கோம். லாஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் மிஷின் ஆர் தி எக்யூப்மென்ட். சரியா? இதுதான் என்னன்னா டெப்ரிசியேஷன். சரி. அதே மாதிரியே என்ன அப்டின்னா, டெப்ரிசியேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி எதுக்கு டெப்ரிசியேஷன்னா என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், என்என்பியோட ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக டெப்ரிசியேஷன லிஸ்ட் பண்ணோம். எதோட அப்டின்னா ஜிஎன்பி. சரியா? அப்ப என்ன செஞ்சாச்சு, போத் ஜிஎன்பின்னா என்னங்கிறதையும் பார்த்தாச்சு. அதே மாரி டெப்ரிசியேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி. அப்ப எப்ப என்என்பி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்டின்னா, ஜிஎன்பிய எதோட சப்ட்ராக்ட் பண்ண போறோம், டெப்ரிசியேஷன் அதாவது ஜிஎன்பிய ஆ டெப்ரிசியேஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும். அப்பதான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? நெட் நேஷனல் ப்ராடக்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி. அப்ப ஜிஎன்பின்னா என்ன அப்டின்னா, நம்மளோட டோட்டல் புரொடக்ஷன். நேஷனலோட டோட்டல் புரொடக்ஷன் தான் ஜிஎன்பி. அதே மாரி என்என்பிங்கிறது என்ன அப்டின்னா, அதாவது நம்மளோட புரொடக்ஷன் நம்ம ப்ரொடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம டெப்ரிசியேஷன் என்ன செஞ்சிருப்போம்? லெஸ் பண்றது தான் என்னது அப்டின்னா, டெப்ரிசியேஷன் என்ன பண்ணியிருப்போம்? லெஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அதுதான் ஃபார்முலாவே. சரியா? அப்ப என்ன அப்டின்னா, எப்படி கேட்டாலும் ஃபார்முலாவ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ இந்த மாரி குட்டி, குட்டி ஹிண்ட்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ரீசன்க்காக தான் வந்து ஜிஎன்பின்னா என்னங்கிறத வெவ்வேறு ஃபார்மட்ல நம்ம எழுதியிருக்கோம். பார்த்தீங்களா? ஜிடிபின்னா என்ன? ஜிஎன்பின்னா என்ன? என்என்பின்னா என்னன்னு சொல்ட்டு ஒரு ஃபார்மட்ல சொன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். வேற வேல சொன்னாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப என்னன்னா, உங்களுக்கு ஆனா என்ன சொல்லணும், மீனிங் தெரிஞ்சாச்சு அப்டின்னா, ஜிஎன்பி, என்என்பி, ஜிடிபி எல்லாத்தையுமே என்ன செய்யணும், நம்மளுக்கு டிஃபைன் பண்ண தெரியும். சரியா? எப்பயுமே வந்து மீனிங்கே மாத்திராதீங்க. சரியா? எக்கனாமிக்ஸ்ல மார்க் கெயின் பண்ண முடியாது. ஸோ மீனிங்கா மாத்தாதீங்க. ஆனா என்ன மீனிங்கையோ, கான்செப்ட்டையோ, அந்த டெர்மையோ வந்து எக்கனாமிக்ஸ்ல மாத்தவே கூடாது. ஸோ அதுதான் வந்து கீவேர்டு. ஸோ கண்டிப்பா எழுதுனா அந்த கீவேர்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ண முடியும். சரியா? செப்பரேட்டா கீ வச்சு தான் நம்ம பேப்பர எவாலுவேட் பண்ணுவாங்களா? ஸோ அதாவது நீங்க மீனிங் வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆனா வந்து நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். பட் என்ன செய்யக்கூடாது அப்டின்னா, அந்த கான்செப்ட்டையும், அந்த வர டெர்மோட மீனிங்கையும் வந்து என்ன செய்யக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது.
ஓகேவா? அப்ப ஜிஎன்பிக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பார்த்தாச்சுன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இத குட்டியா ஒரு ஹிண்ட் பார்த்திருக்கோம். ஜிடிபிக்கும் அதே மாரி தான் என்என்பிக்கும் நம்ம என்ன செய்றோம், குட்டி குட்டி ஹிண்ட்டா வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த மாரி ஹிண்ட் வரதெல்லாம் உங்க புக்ல மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன செஞ்சாச்சு, என்டையரா எந்த ஃபார்முலா பார்த்தாச்சுன்னா, என்என்பியோட காமன் ஃபார்முலா பார்த்தாச்சு. சரி, 8த் ஃபார்முலா என்ன அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம். சரி, பெர் கேபிட்டா இன்கம்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தமிழ்ல வந்து நம்ம வந்து அதிகப்படிய டைம்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனோட வருமானம். இன்கம்னா வருமானம். அப்போ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா, ஒரு தனி ஒரு சர்டைன் ஒரு சிங்கிள் பெர்சனோட இன்கம். சரியா? அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்றாங்க, எப்படி கால்குலேட் பண்றது? இது என்ன லெசன்? நேஷனல் இன்கம். ஸோ அந்த நேஷனல் இன்கம்ல இருந்து எப்படி பெர் கேபிட்டா இன்கம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எப்படின்னா, நேஷனல் இன்கமோட எதை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா பாப்புலேஷன் டு ஃபைண்ட் அவுட் தி பெர் கேபிட்டா இன்கம். ஓகேவா? சரி. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ பெர் கேபிட்டா இன்கமோட ஃபார்முலாவை என்னன்னு எழுதியாச்சு. சரி, அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன செஞ்சாச்சு, மீனிங்கே வந்து இந்த ஃபார்முலா ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கு புரியும். எப்படி ஒரு சிங்கிள் பெர்சனோட இன்கம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நேஷனலோட இன்கம்ம எதோட டிவைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மொத்த ஹோலா உள்ள பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் பாப்புலேஷனோட என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். சரி, அப்போ ஃபார்முலாவோட மீனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நம்மளோட இந்தியாவோட நேஷனல் இன்கம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது. சரியா? இது என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டியா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சரி, என்னன்னா நம்ம நேஷனல் இன்கம் வந்து என்ன அப்படின்னா ஒரு 100 lakhs இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து 100 crores சம்திங் அந்த மாதிரி. சரி, அப்ப ஒரு பெர்சனோட இன்கம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், எதை வந்து டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 100 lakhsையும் இந்த 100ஐயும் என்ன செய்வோம், டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1 lakh. ஸோ அப்போ பெர் கேபிட்டா இன்கம் வந்து எவ்வளவு வருதுன்னா, ஒரு பெர்சனுக்கு வந்து 1 lakh. ஓகேவா? அப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப 8th ஃபார்முலா என்டையரா கவர் பண்ணியாச்சு. இப்ப 9th ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரியல் இன்கம். சரி, ரியல் இன்கம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ரியல் இன்கம் எந்த நேம்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நேஷனல் இன்கம் அட் தி கான்ஸ்டன்ட் பிரைஸ். சரி, அது கான்ஸ்டன்ட் பிரைஸ்னா என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு பிரைஸ். சரியா? கான்ஸ்டன்ட்னா என்ன மீனிங், ஃபிக்ஸ்டுன்னு நம்மளுக்கு தெரியும். சரி, இந்த கான்ஸ்டன்ட் பிரைஸை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, ரியல் இன்கம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறாங்க. சரி, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, நேஷனல் இன்கம் அட் கரண்ட் பிரைஸ் டிவைடட் P1 by P0. சரி, அப்ப இதுல உள்ள இந்த P1 அண்ட் P0னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அப்ப ரியல் இன்கம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக என்ன நேம் எழுதிருக்காங்கன்னா, நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ். சரி, இந்த கான்ஸ்டன்ட் பிரைஸ்னா என்ன பார்த்தோம், ஃபிக்ஸ்டு பிரைஸ். சரியா? இப்போ அதே மாதிரியா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி இதை வந்து ரீட் பண்றோம். சரி, என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் பிரைஸ்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ். இதை வச்சுதான் வரும். கான்ஸ்டன்ட் பிரைஸை வச்சுதான் வந்து இந்த ஃபார்முலாவே நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சரி, அதுல என்ன 2 டேர்ம் புதுசா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, P1 P0ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப P1 அப்படின்னா பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர். ஓகேவா? அது என்ன பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி கரண்ட் இயர். அப்ப P0னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த பேஸ் இயர். சரி, அப்ப அது ரெண்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, சரி, எப்பயுமே வந்து ஒரு பேஸ் இயர் இருக்கும். பேஸ் இயர் அப்படின்னா, அந்த இயர்ல வந்து நம்ம வந்து அதிக அளவுல என்ன செஞ்சிருப்போம், ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிருப்போம். ஸோ அதைத்தான் வந்து அதாவது பேஸ் இயர் அப்படியும் வச்சுக்கலாம். அல்லது வந்து நம்ம பேஸா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு வந்து நம்ம நேஷனல் இன்கம் இருந்துச்சு அப்படின்னு வந்து மீன் பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். கரண்ட் இயர் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நடந்திருக்க கரண்ட் இயர், அதுதான் P1ன்னு சொல்லி வச்சிருக்கோம். சரியா? இப்ப எதுக்காக இது ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, நம்ம ரியல் இன்கம் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ அது எதை வச்சு நம்ம பார்க்க போறோம், அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ். கான்ஸ்டன்ட்னா ஃபிக்ஸ்டு. சரியா? அப்ப என்ன அப்படின்னா, அந்த கான்ஸ்டன்ட் பிரைஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப P1னா என்னன்னு பார்த்தாச்சு, P0னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ இதுல ஒரு டேர்ம் வரும். என்ன டேர்ம் அப்படின்னா, P1யும் P0வும் 2 டேர்ம் வருது. அதை வச்சு என்ன செஞ்சாச்சு, நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்முலாவை நம்ம எழுத போறோம். சரி, அதே மாதிரி அப்ப எதை டிவைட் பண்றோம்னு புரியுதா, ஏன் டிவைட் பண்றோம்னு புரியுதா, நம்மளுக்கு கரண்ட் இயர்ல வந்து என்னமா நம்மளுக்கு ரியல் இன்கம் கிடைக்குது. இதை வந்து இப்போ P0னா என்ன பார்த்தோம், பேஸ் இயருக்கும் கரண்ட் இயருக்கும் வச்சு நம்ம டிவைட் பண்ணா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தாலும் ரியல் இன்கம். சரி, இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இப்ப பிரைஸ் இண்டெக்ஸ்னா தெரியுமா,
பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா வந்து இப்ப இதுல வந்து இன்கம்ங்கிறதுனால என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி. இதே தான் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம யூசுவலா டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, எம்ஆர்பி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு, ஏதாவது பிஸ்கட் இருந்துச்சு, அது ஒரு ₹10 தான் அதோட எம்ஆர்பின்னு குடுத்துருப்பாங்க. இப்ப இன்கம்ன்னு சொல்லும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா, பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா, அதாவது இப்ப நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோட இப்போ ஒரு பேனாவோட விலை வந்து ₹10ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுதான் வந்து எம்ஆர்பி. சரி, அதுதான் வந்து என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் பிரைஸ். சரியா? அதுதான் கான்ஸ்டன்ட் பிரைஸ். அதே மாரியே கான்ஸ்டன்ட்டா நம்மளுக்குன்னு ஒரு இன்கம் வந்திருக்குமா, அதத்தான் என்ன நேம் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அத வச்சு தான் நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ரியல் இன்கம்ம கால்குலேட் பண்ண முடியும். எய்தர் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமா, அல்லது லாஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க. புரியுதா? சரி. அப்ப என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிக்ஸ்டா இருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இன்ஃப்ளேஷன் கூட ஆகும். சரி, என்ன அப்படின்னா, அப்ப நாமினல் கரண்ட் பிரைஸ் வந்து நாமினல் இன்கம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா, இதோட மீனிங் வந்து இன்ஃப்ளேஷன்ல தான் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு பிரைஸ் ஆஃப் த குட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஏதோ ஒரு வெஜிடபிளோட ரேட் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து என்னன்னு கேட்டிருப்போம். ஒரு ₹20 தான் இருக்கும். சடனா அந்த வெஜிடபிளோட ரேட் வந்து என்ன ஆயிருந்திருக்கும்னா, அபோவ் தி 100 ஆயிருந்திருக்கும். ஸோ, அதே மாரி இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்த்துட்டு இருக்கிறது தான். ஒரு ஒரு மெட்டல் அதான் என்ன அப்படின்னா, கோல்டு அப்படின்னா அதோட ரேட் வந்து சடனா இவ்ளோ இன்கிரீஸ் ஆயிருக்கும். சம் பெர்சன்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போலாம் வந்து இந்த மாரி தான் ரேட் இருக்கும். இப்பலாம் வந்து இந்த மாரி பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. அந்த மாரி சொல்லியிருந்திருப்போம். ஸோ, அந்த மாதிரி வந்து வர்றது தான் வந்து யூசுவலா வந்து இங்க வந்து நம்ம அப்ப அதே மாரி என்ன அப்படின்னா, அப்ப அதுக்கேத்த மாரி நம்ம இன்கமும் வந்து நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற மாரி நம்ம பேசிஸ்ல வந்து ரியல் இன்கம்ல பார்ப்போம். சரியா? அப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்முலாவுமே என்ன பண்ணணும்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிளும் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிற ரீசன்க்காக தான் என்ன செய்யணும்னா, ரியல் டைம் வந்து நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். சரி, அப்ப என்ன செஞ்சாச்சு? நாமினல் வேல்யூனா என்னன்னு பார்த்தாச்சு. இன்க்ளூட்ஸ் இன்ஃப்ளேஷன். சரி, அடுத்த ஃபார்முலால இன்ஃப்ளேஷன்னு வந்து மீனிங் பார்த்தோம்னா இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்ப இங்க வந்து இன்ஃப்ளேஷனும் வந்து இன்க்ளூட் ஆகுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த ஃபார்முலா என்ன? ஜிடிபி டிஃப்ளேட்டர். அப்ப டிஃப்ளேட்டர்னா அதுல கண்டிப்பா என்ன சொல்லுவோம்? இன்ஃப்ளேஷன பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஸோ அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்க வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோ. அடுத்தது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பார்ப்போம். சரியா? அப்போ ரியல் இன்கம்ங்கிறது நம்மளோட நேஷனோட ரியல் இன்கம்ங்கிறது எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்றோம்னு புரிஞ்சிருச்சா? அப்போ P0 அப்படின்னா பிரைஸ் இண்டெக்ஸ். அதாவது அந்த பிரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் தி பேஸ் இயர். இப்ப P1ங்கிறது கரண்ட் இயரோட பேசிஸ். சரியா? பிரைஸ் இண்டெக்ஸ். சரியா? அப்ப இந்த கான்ஸ்டன்ட் பிரைஸ் வச்சு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு பேனா ₹10 அப்படின்னா, அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் பிரைஸ். அப்போ பிரைஸ் அதாவது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து பிரைஸ் இண்டெக்ஸ். சரியா? இப்போ எம்ஆர்பிய வச்சு நம்ம பார்த்தோம். இப்ப நேஷனல் இன்கம்ங்கிறனால பிரைஸ் இண்டெக்ஸ் வச்சு இந்த வேல்யூ எழுதியிருக்கோம். அப்ப பேஸ் இயர் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் இயர். நம்ம சொன்னோமா, இப்போ இந்த கோல்டோட விலை வந்து ஒரு 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 ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து இவ்ளோ அமௌண்ட்ல தான் இருந்துச்சு. அதுதான் வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் இயர். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அது என்னவா இருந்திருக்கும்? கண்டிப்பா வந்து அது கூடி இருந்திருக்கும். ஸோ அந்த மாரி வந்து ஒரு கம்பேர் பண்றோமா? அந்த இயர்லலாம் இவ்ளோ அமௌண்ட் தான் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னு கம்பேர் பண்றோமா? அதுதான் பேஸ் இயர்ங்க. இப்ப கரண்ட் இயர்ல என்ன நடக்குது? அதுதான் வந்து எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ரியல் இன்கம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப பேஸ் இயர்ன்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? அந்த P0வோட பேஸ் இயர்ன்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. P1ல உள்ள கரண்ட் இயர்ன்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. அதே மாரி வேற என்ன பார்த்தோம்? கான்ஸ்டன்ட் பிரைஸ்னா என்னன்னு பார்த்தோம். இத வச்சு தான் என்ன கால்குலேட் பண்ண போறோம்? நம்ம நேஷனோட ரியல் இன்கம்ம நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு? இந்த 9த் ஃபார்முலாவ நல்லா இன்டெப்த்தா பார்த்தாச்சு. சரி, இப்ப அடுத்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஜிடிபி டிஃப்ளேட்டர். சரி, ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா என்ன அப்படின்னா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி. சரியா? நம்மளுக்கு ஜிடிபின்னா என்னன்னு தெரியுமா? என்ன பார்த்தோம்? நம்ம இன்கம் வந்து இன்சைட் த கண்ட்ரி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னன்னு பார்த்தாச்சு. ஜிடிபி இன்கம் தட் வி ஆர் ரிசீவ்ட் இன்சைட் த கண்ட்ரின்னா என்னன்னு பார்த்தோம். ஜிடிபின்னு பார்த்தாச்சு. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? அந்த நாமினல் ஜிடிபியும், ரியல் ஜிடிபியும் டிவைட் பண்ண போறோம். அப்ப என்னன்னா, டூ ஃபைண்ட் அவுட் தி ஜிடிபி டிஃப்ளேட்டர். சரி, அப்ப என்ன செய்ய போறோம்னா, அந்த ஃபார்முலாவ என்டையரா நம்ம பார்க்க போறோம். சரி, அதே மாதிரியா இப்ப இந்த ஃபார்முலாக்கு நீங்க வந்து இந்த இதுலயே மீனிங் பார்த்திருப்பீங்க. நம்ம ஓரலா வந்து பார்த்தாச்சு. அதே மாரி நம்ம இதுல வந்து குட்டி குட்டியா எக்ஸாம்பிளும் பார்த்து வச்சிருக்கோம். சரி, அப்ப என்ன செய்ய போறோம் இப்பன்னா, நாமினல் ஜிடிபின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரி, நாமினல் ஜிடிபின்னா என்ன அப்படின்னா,
இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி வந்து இந்த ஃபார்முலால வந்து போறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன்னா என்ன நம்ம பார்த்துருவோம்னு சொன்னோமா? அப்போ நம்ம இந்த இதுல எது வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த இன்ஃப்ளேஷன் வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்டின்னா, அதாவது கரண்ட் பிரைஸும் ஒண்ணு, நாமினல் இன்கம். அதே மாரி ரியல் இன்கம்னா வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. சரியா? ரியல் இன்கம்னா நம்ம எங்க பார்த்தாச்சு? இங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சா? சரி. இப்ப என்ன பார்க்க போறோம்? நாமினல் இன்கம்னால நம்ம என்ன செஞ்சாச்சு அப்டின்னா, டுடேஸ் பிரைஸ்ன்னு பார்த்தோம். அதாவது கரண்ட் இயர்க்குரியது தான் வந்து என்னன்னா, அந்த நாமினல் இன்கம். அப்ப அந்த ரியல் இன்கமையும் நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா, மேல வந்து ஓரலா பார்த்தாச்சு. இங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்டின்னா, நம்ம வேர்டிங்ஸ்லாம் என்ன செஞ்சிருக்கோம்னா, நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே. அப்ப என்ன அப்டின்னா, இப்ப நாமினல் இன்கம். ஓகே. நாமினல் இன்கம்னாலும் என்ன செஞ்சிருக்கோம் அப்டின்னா, இங்க வந்து குட்டியா பார்த்திருக்கோமா, நாமினல் இன்கமோட டெஃபினிஷன் எழுதியிருக்கோமா, இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஓரலா பார்த்தத நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இன் டெப்த்தா என்ன செஞ்சிருக்கோம், உள்ள வந்து மீனிங்கும் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? அப்ப என்ன அப்டின்னா, என்னன்னா லாங் பேராவா இருக்கு. இவங்க வந்து அடுத்த ஃபார்ம்ல போயிட்டாங்கன்னு நெனைக்காதீங்க. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரே இதுதான் கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட்க்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இத்தன டைப்ஸா வந்து டெஃபினிஷன் எழுதியிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன செஞ்சாச்சு, நம்ம வேர்டிங்ஸ்ல உள்ளத இந்த இடத்துல என்ன பண்ணியாச்சு, நம்ம ஓரலா பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த இடம் நீங்க பார்த்திருப்பீங்க, லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதே நம்ம என்ன ஓரலா சொன்னோம் அப்டின்னா, அதே தான் இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, வேர்டிங்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? அப்ப என்ன செஞ்சுக்கோங்க அப்டின்னா, நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணாலே உங்களுக்கு என்னன்னா, நம்ம தமிழ்ல வந்து இங்க என்ன செஞ்சோம், எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னோம். அதே தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த மாரி வந்து குட்டி குட்டி டெஃபினிஷன்ஸா வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு. சரியா? இது எதுக்குரிய எக்ஸாம்பிள் அப்டின்னா, நம்ம இன்னும் ஜிடிபிக்குள்ள போகல. இன்னும் ரியல் இன்கம்க்குள்ள தான் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், இந்த குட்டி குட்டி டெஃபினிஷன்லாம் ஏன் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் இந்த நேஷனல் அதாவது ரியல் இன்கம் நேஷனல் இன்கம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிளும் பார்த்து வச்சிருக்கோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்ம அதாவது நேஷனல் இன்கம் அட் கரண்ட் பிரைஸ்னா என்னன்னு பார்த்தோமா, அதாவது பி ஆஃப் 0ன்னு பார்த்தோமா, அது கரண்ட் இது. அதே மாதிரி சாரி கரண்ட்னா P1 பி P0 அப்படின்னா பேஸ் இயர். சரி. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அது ஒரு ஃபார்முலா பார்த்தாச்சு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, P0, P1 எல்லாம் வந்து எதோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம்? 1000 சாரி அந்த நேஷனல் அட் கரண்ட் பிரைஸ். சரியா? அந்த ஃபார்முலா எங்க? அந்த ஃபார்முலா இந்த இருக்கா? நேஷனல் அட் கரண்ட் பிரைஸ் வந்து P1/P0. சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? இந்த அமௌண்ட் வந்து 1000ன்னு குடுத்துருக்காங்க. அதோட எத டிவைட் பண்ண கேட்டிருக்காங்கன்னா, இந்த P0வையும் இந்த இருக்கா P1யும் P0யும் டிவைட் பண்ண போறோம். சரி. அப்ப என்னது? P1 வந்து 120. ஸோ அத மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, பை 100ன்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, டிவைடட் பை P0. அப்ப P0ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 100. ஸோ பை 100ன்னு போட்டு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, அப்ப இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். 120/100 ஃபர்ஸ்ட் நீங்க இதுல வந்து கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 120/100 அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 1.2ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரி ஆக்சுவலா ஜீரோஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த 10யும் 12யும் வந்து பாயிண்ட்டை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரைட் சைட்ல இருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. சரி நீங்க கால்குலேட்டர் போட்டாலும் ஈஸியா வந்துடும். 120யும் 100 தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல்னா அப்ப என்ன அந்த டிவிஷன் இருக்கா, அப்ப டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ 120யும் 100யும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 1.2. சரி இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் இருக்கா 1000. ஸோ அதையும் வந்து நீங்க எழுதிக்கோங்க. அப்ப 1000யும் 1.2வையும் சென்டர்ல ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அந்த ரெண்டு வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா அதாவது 833. இங்க வந்து நம்ம குரோர்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குரோர்னு மென்ஷன் பண்ணி எழுதியாச்சு. ருபீஸ் வந்து மஸ்ட் மென்ஷன் பண்ணணும். சரி. என்ன அப்படின்னா, இப்ப இதுல இருந்து இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, இது எதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் தெரியுதா? ரியல் இன்கம் தான் இன்னும் முடியல. சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாம்பிள தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி. அப்ப என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு ஆன்சர் வந்து 833 crore நமக்கு கிடைச்சிருக்கு. சரி. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்ப என்ன இந்த சம்ல இருந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, நாமினல் இன்கம் வந்து 1000 crore இருந்தாலும், நம்மளோட ரியல் இன்கம் என்ன அப்படின்னா 833 crore. சரியா? அப்ப நாமினல் இன்கமோட என்ன ஆச்சு? ரியல் இன்கம் வந்து குறையுதா? அப்ப அதுதான் என்ன அப்படின்னா, என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஏன் இந்த மாரி ரீசன்க்காக குறையுது அப்படின்னு இன்ஃப்ளேஷன்.
இன்ஃப்ளேஷன்னா நம்மளுக்கே தெரியும். தமிழ்ல வந்து என்னன்னா பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். அந்த ரீசன்க்காக தான் வந்து நாமினல்ல இருந்து ரியல் இன்கம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, அதோட வேல்யூ வந்து இந்த மாரி லெஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சா? நாமினல் இன்கமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு தெரிஞ்சாச்சு. அதே மாரி ரியல் இன்கம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்? ஏன் நாமினல் இன்கம்லேருந்து ரியல் இன்கம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, அமௌண்ட் வந்து இவ்ளோ தூரம் ரெட்யூஸ் ஆகுது அப்படின்னா, டியூ டு த ரீசன் ஆஃப் த இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம்னு பார்த்தோம். சரி, இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம நேஷனல் இன்கம் ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. சரியா? அப்படிதானே? இந்த எக்ஸாம்பிள் வந்து எத இருக்கு? ஏன் அப்படின்னா, குரோர்ல இருக்கு. குரோர்ல இருந்துச்சு அப்படின்னா, அது என்னது நேஷனல் இன்கம்ங்கும்போது, இந்த மாரி வந்து குரோர்ல அமௌண்ட் வர்றது வந்து யூசுவலா வர்றது தான். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அப்பனா வந்து உங்களுக்கு இன் டெப்த்தா புரியும். சரியா? அப்போ என்ன செஞ்சோம்? ரியல் டைம் எக்ஸாம்பிள். இது என்ன அப்படின்னா, எதோட எக்ஸாம்பிள் தெரியுதா? நம்ம ரியல் இன்கமோட தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்ப ரியல் இன்கம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா, இப்ப நம்ம ஒரு சேலரி வந்து ஒரு 10,000லேருந்து 12,000 நம்ம ரிசீவ் பண்றோம்னு நெனச்சுக்கோங்க. சரி, இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, இப்போ ப்ராடக்ட்டோட ரேட்லாம் வந்து கண்டிப்பா வந்து பெர்சன்டேஜ் வந்து இப்போ கூடியிருந்திருக்கும். இப்ப என்ன அப்டின்னா, நம்ம சொன்னோமா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சர்டைன் ப்ராடக்ட்டோட அமௌண்ட் வந்து முந்திலாம் ஒரு ₹50 தான் இருக்கும். இப்ப திடீர்னு 100ன்னு வந்து பிரைஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? சடனா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஆனா நம்மளோட சேலரியோட அமௌண்ட் வந்து கூடியிருக்கு. புரியுதா? அப்ப அதுதான் வந்து என்ன அப்டின்னா, இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளேஷன்னு சொல்றோம். யா அப்போ நாமினல் இன்கம்ல இருந்து ரியல் இன்கம் வந்து ஏன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு த ரீசன் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன். அதுக்கு என்ன சார் நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அதாவது நம்மளோட சேலரி வந்து கான்ஸ்டன்டா அதே இந்த 10,000 12,000 தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா நம்மளோட ப்ராடக்ட்டோட ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சேலரி வந்து கூடாது. ஏன் அப்படின்னா அதுதான் இன்ஃப்ளேஷன். சரியா? பணவீக்கம். சரியா? அப்ப என்னன்னா பிரைசிங் பவர் which reduces the purchasing power. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? பர்ச்சேஸ் பவர்ன்றது நம்ம என்ன ஆகும்? which reduces the purchase power of the money. ஓகேவா? அப்ப சர்வீஸ்ங்கிற அந்த அதாவது ப்ராடக்ட்டோட ரேட் வந்து கூட்டிட்டே இருக்கும். அதாவது நம்மளோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கா? ஏன் அப்படின்னா டியூ டு த ரீசன் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன். சரியா? ஓகே. அப்ப என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த ரியல் டைம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. சரியா? அப்ப அதுக்கும் ஒரு சின்ன சின்ன குட்டி எக்ஸாம்பிள் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள சொன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு. ஏதோ ஒரு சர்டன் இயர் வந்து 1 கேஜியோட ரைஸ் வந்து நம்ம ₹40ன்னு வாங்கியிருப்போம். அடுத்த அடுத்த கரண்ட் இயர்ல என்னவா இருக்கும் அப்படின்னா 15 இருக்கும். சரியா? அப்போ வந்து ₹10 என்ன ஆச்சு? கூடிருச்சு. அதுதான் என்ன செஞ்சிருக்கு? இது ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, டியூ டூ தி இன்ஃப்ளேஷன். அதாவது நம்ம ரிசீவ் பண்ற இன்கம் வந்து சேமா இருக்கும். நம்ம சேலரி வந்து சேமா தான் இருக்கும். ஆனா என்ன செய்யும் அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? இந்த மாரி எக்ஸாம்பிள்லாம் பார்த்து சொல்றோம். சரி. அப்ப இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பிகினிங்லயே பார்த்தோம். சரியா? நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இது இன்கம் பத்தி பேசுறதுனால பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம். சரியா? நம்ம சொன்னோமா அது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். நம்ம பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இங்க என்ன இருக்கு? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். சரியா? அப்ப கன்சியூமர் தான் நம்ம. அப்ப என்ன கன்சியூம் பண்ண போறோமோ அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் இண்டெக்ஸ். அப்போ பிரைஸ் இண்டெக்ஸ் வச்சு தான் எத மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இஸ் மெஷர்ட் பை யூசிங் எ பிரைஸ் இண்டெக்ஸ். சரி, இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா யூசிங் தி பிரைஸ் இண்டெக்ஸ். அதாவது இண்டெக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நம்மளோட புக்லயே வந்து என்ன குடுத்திருப்பாங்க ஃப்ரண்ட்ல கன்டென்ட்ன்னு ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் குடுத்திருப்பாங்களா? சரி, அதே மாரியே பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது இந்த இயர் வந்து இந்த சர்டைன் ப்ராடக்ட்டோட அமௌண்ட் இருந்திருக்கு. கரண்ட் இயர்ல இப்போ வந்து அந்த சேம் ப்ராடக்ட்டோட அமௌண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, அப்போ என்ன செஞ்சாச்சு? இன்ஃப்ளேஷனோட மீனிங்க வந்து நல்லா இன்டெப்த்தா பார்த்தாச்சு. அப்ப அங்கங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி மீனிங் வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இந்த செகண்ட் யூனிட்ட வந்து நீங்க என்டையரா கவர் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கிற ரீசன்க்காக எல்லாத்துக்குமே மீனிங்கும், டெஃபினிஷனும் அது என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் டெஃபினிஷன், அதாவது மோர் தென் ஒன் எக்ஸாம்பிள், அதே மாரி குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துட்டே தான் வரோம். சரியா? அப்ப என்னன்னு புரியுதா? நம்ம கிட்ட வந்து வாங்குற சேலரி அமௌண்ட் வந்து எதுவா இருந்தாலும், நம்ம என்னதான் செய்ய முடியும்? ஏன் அப்படின்னா 20% அந்த ப்ராடக்ட்டோட ரேட் ஏறிச்சு அப்படின்னா, நம்ம குட்ஸ் வந்து என்னதான் செய்வோம்? கம்மியா தான் வந்து பை பண்ணுவோம். சரியா? அப்ப புரியுதா உங்களுக்கு? என்ன நம்ம நம்ம இதெல்லாம் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். அதே மாரி என்ன செய்யறது? நம்ம வந்து இப்போ இந்த மாரி வந்து க்ரோர் வச்சும் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஓகேவா? அப்ப இப்ப என்ன ஃபார்முலாவ நம்ம திரும்ப வந்து பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ரியல் இன்கம் ஃபார்முலா பார்த்தாச்சு. இப்பதான் என்ன செய்ய போறோம்? ஜிடிபின்னா என்னன்னு பார்க்க போறோம். சரி. அப்ப ஏன் அப்படின்னா
ஜிடிபில நாமினல்னு வருது. ஸோ அந்த நாமினல வச்சு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்டின்னா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மேல உள்ள எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சோம்? ஃபார்முலா வச்சு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நாமினலுக்கு எவ்ளோ நாமினல் இன்கம்னா எவ்ளோன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அப்டிங்கும்போது அந்த இடத்துல நீங்க ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது, இங்க உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி 10த் ஃபார்முலா என்ன அப்டின்னா, ஜிடிபி டிஃப்ளேட்டர். சரி ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு என்ன ஃபார்முலா அப்டின்னா, நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி. சரி நாமினல் ஜிடிபின்னா என்னன்னு இவ்வளவு நேரம் பார்த்தாச்சா? நம்ம இன்ஃப்ளேஷன்னா வந்து என்னது ஆல்மோஸ்ட் ஒரு பேஜே ஃபுல்லா பார்த்தாச்சு. 7th பேஜ் வந்து 6th அண்ட் 7th 6த்ல ஒரு ஹாஃபும் 7th பேஜ்ல ஒரு ஹாஃபும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு ஞாபகம் வரும். சரி. இப்ப நாமினல் ஜிடிபிய வந்து எப்படி நம்ம மீனிங் பார்க்க போறோம் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அட் தி கரண்ட் பிரைஸ். கரண்ட் பிரைஸ்னா இப்போ உள்ள இயர்ல என்ன அமௌண்ட் இருக்கு இன்க்ளூட்ஸ் த இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் என்ன பார்த்தோமா? பணவீக்கம். அதாவது என்ன அப்படின்னு தமிழ்ல வந்து அந்த பணவீக்கம் சரியா? அப்ப நம்ம பார்த்தோமா? அப்ப 20% வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் வந்து கூடியிருந்தாலும், அந்த சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ற இன்கம் வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். அப்ப என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம இங்கேயும் பார்த்தோம். சரியா? இந்த அதாவது குரோர்ல வச்சும் பார்த்தோமா? அப்ப என்னன்னு உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப அதுதான் வந்து நாமினல் ஜிடிபி. சரி. அப்ப நாமினல் ஜிடிபிய உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இங்க நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் வீடியோவும் பார்த்திருந்தீங்கன்னா, ஜிடிபி டிஃப்ளேட்டர்ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப சடனா இங்க வந்து இந்த வீடியோல ஜிடிபி டிஃப்ளேட்டர்ன்னு மட்டும் பார்த்தா உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா என்டையரா வீடியோவ கவர் பண்ணிருங்க. அப்பதான் ஜிடிபி டிஃப்ளேட்டர்ங்கிறது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம சொல்ற வேர்டிங்ஸும் உங்களுக்கு மீனிங் வந்து டக்குனு குயிக்கா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி. அப்ப இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி என்னன்னு பார்த்தாச்சு. அப்போ என்ன அப்டின்னா, இந்த ஒரு டெஃபினிஷன வச்சு உங்களுக்கு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமா? இந்த டிஃபைன் பண்ணியிருக்கிறத வச்சு என்ன புரியும்? நாமினல் ஜிடிபின்னா என்ன அப்டின்னு புரியுதா? வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் கரண்ட் பிரைஸஸ் சரியா? அப்ப அதுக்கு தான் நம்ம போன 7th பேஜும் 6th பேஜ்ல கொஞ்சமும் என்ன பார்த்தோம் அப்டின்னா, இந்த நாமினல் ஜிடிபி பத்தி தான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்போம். இந்த நாமினல் இன்கம் இதெல்லாம் வந்து சேம் தான். ஸோ இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இங்க ஜிடிபி வாங்க. டைரக்ட்டா ஜிடிபி டிஃப்ளேட்டர் வராதீங்க. சரி. அடுத்து என்ன இருக்கு? அப்ப நியூமரேட்டர்ல உள்ள அந்த நாமினல் ஜிடிபின்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப செகண்ட் என்ன செய்ய போறோம்? டினாமினேட்டர்ல உள்ள ரியல் ஜிடிபின்னா பார்க்க போறோம். சரி. அப்ப ரியல் ஜிடிபின்னா என்ன அப்டின்னா, அதாவது ரிமூவ்ஸ் தி இன்ஃப்ளேஷன். அதுதான் டிஃபரன்ஸ். ரிமூவ்ஸ் தி இன்ஃப்ளேஷன்னா, இன்ஃப்ளேஷன் இல்லாம அப்ப என்ன வரும்? அந்த கான்ஸ்டன்ட் பிரைஸ். சரி. இங்க வந்து கரண்ட் பிரைஸ்ன்னு குடுத்துருக்கு. இங்க கான்ஸ்டன்ட் பிரைஸ். அப்ப இங்க என்ன வரும்னா பேஸ் இயர். ஓகேவா? பேஸ் இயர்னா நம்ம போன ஃபார்முலாலே பார்த்தோமா? P0ங்கிறது என்ன அப்டின்னா, P0, P1 போன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோமா? இருக்கா? P0 அண்ட் P1ன்னு நம்ம என்ன செஞ்சாச்சு? போன ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். P0ன்னா என்னன்னா பேஸ் இயர். ஓகேவா? அப்ப அந்த பேஸ் இயர், கரண்ட் இயர். அதத்தான் நம்ம என்ன செய்றோம் அப்டின்னா, இப்போ இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ எங்க இருக்குது? அந்த என்ன பார்த்தோம்? P0, P1 பார்த்தோம். அப்ப இதுதான் பேஸ் இயர்க்குரியது. இது என்ன அப்டின்னா கரண்ட் இயர்க்குரியது. அப்ப P0னா P1னா இங்க ரிலேட் ஆகுதா? அதுக்கு தான் நம்ம 9th ஃபார்முலாவ என்டையரா பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றோம். புரியுதா? ஆமா 9th ஃபார்முலா என்னது? ரியல் இன்கம். அந்த ஃபார்முலா பார்த்துட்டு ஜிடிபி வாங்க ஈஸியா இருக்கும். சரி. அப்ப இது வந்து பேஸ் இயர். இது என்னது அப்டின்னா கரண்ட் இயர். ஸோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப கரண்ட் இயர்னா பேஸ் இயர்க்குரியதா நீங்க என்ன செய்ய போறோம்? இங்க நியூமரேட்டர்லயும், டினாமினேட்டர்லயும் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஆனா டேர்ம் வந்து வேற. சரியா? நாமினல் ஜிடிபி அதே மாதிரி ரியல் ஜிடிபி. சரியா? அப்ப P0ன்னா என்னன்னு பார்த்துருக்கீங்களா? P0ன்னா பேஸ் இயரா? அதே மாதிரியா நம்ம இந்த எக்ஸாம்பிள்லயும் பார்த்தோம். இதற்கா பேஸ் இயர் வந்து P0 அதே மாதிரி கரண்ட் இயர் வந்து என்னன்னு பார்த்தோம்? P1ன்னு நம்ம என்ன செஞ்சாச்சு? இந்த குட்டி எக்ஸாம்பிளும் பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்க நம்ம வீடியோல முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அத மறக்காம யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி. அப்ப என்ன செஞ்சாச்சு நம்ம? இப்ப இந்த 10th ஃபார்முலாவையும் பார்த்தாச்சு. சரியா? பேஸ் இயர், கரண்ட் இயர் வச்சு நியூமரேட்டர், டினாமினேட்டரையும் பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஜிடிபிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். என்னன்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது அதாவது பிரைஸ் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபார் த ரீசன் ஆஃப் தி இன்ஃப்ளேஷன். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்ப ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட்டோட ரேட் வந்து ஒரு ஒரு சம்திங் ஒரு 20ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம இது டியூ டூ த வந்து இன்ஃப்ளேஷன்னால பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதத்தான் என்ன சொல்றோம்? ஜிடிபி டிஃப்ளேட்டர்ன்னு சொல்றோம். சரியா? நம்ம அதுக்கு தான் இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து இவ்வளவா தான் இருக்கும். அப்ப சர்டைன் இன்ஃப்ளேஷன் ரீசன்க்காக என்ன ஆயிருக்கும்னா வந்து பிரைஸ் அமௌண்ட் வந்து கூடியிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து விசிபிளா பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜிடிபி டிஃப்ளேட்டரோட டெஃபினேஷன். சரியா?
அப்போ rather than the actual production. சரியா, ஆக்சுவல் ப்ரொடக்ஷனோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். என்ன ரீசனுக்காகனா இன்ஃப்ளேஷனுக்காக. ஸோ அதுதான் ஜிடிபி டிஃப்ளேட்டர். அதே மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் ஜிடிபியும் ரியல் ஜிடிபியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜிடிபி டிஃப்ளேட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நியூமரேட்டர்ல நாமினல் ஜிடிபியும் டினாமினேட்டர்ல என்ன போடணும்னா ரியல் ஜிடிபியும் போடணும். அது ரெண்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா, இதற்கா அப்போ நாமினல் ஜிடிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த 1200 crore. அதே மாதிரி எதனா டினாமினேட்டர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டினாமினேட்டர்ல என்ன போட்டிருக்கோம், ரியல் ஜிடிபி. அப்போ டினாமினேட்டர்ல ரியல் ஜிடிபி போட்டு என்ன செய்ய போறோம், டிவைட் பண்ண போறோம். எப்பயுமே வந்து ஒரு செட் ஆஃப் டேர்ம்ல டிவிஷனை தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். சரியா, போர்ட் மாஸ் ரூல். அப்ப 1200 டிவைடட் 1000 நம்ம கால்குலேட்டர்ல போட்டா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். சரி, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதோட என்ன செய்ய போறோம்னா இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும்னா 120 சொல்லி கிடைக்கும். சரியா, அப்ப என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு ஜிடிபி டிஃப்ளேட்டர் இந்த சம்ல எவ்வளவு கிடைச்சிருக்கு, 120. சரியா, அப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அப்ப பேஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பிரைஸ் வந்து 20% வந்து என்னவாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றான்னு தெரியுதா, நாமினல் ஜிடிபி 1200. சரியா, அப்ப வேற என்ன இருக்கு, இந்த ரியல் ஜிடிபியோட அமௌண்ட் வந்து 100 crore. ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 20% வந்து பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு கம்பேர்ட் டு தி பேஸ் இயர். ஓகேவா, பேஸ் இயர்னா கரண்ட் இயர்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா ஜிடிபி டிஃப்ளேட்டருக்கு இன்னொரு டெஃபினேஷன். அப்ப ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். சரி, அப்ப ஜிடிபி டிஃப்ளேட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, டு மெஷர் தி இன்ஃப்ளேஷன். சரியா, அதாவது இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்றது தெர்மாமீட்டர் நம்ம சும்மா ஒரு டெஃபினேஷனுக்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா, இன்ஃப்ளேஷனை வந்து என்ன செய்யறது அப்படின்னா மெஷர் பண்ணும். என்னன்னா அப்படி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, கம்பேர் போத் தி ரியல் நாமினல் ஜிடிபி வித் தி ரியல் ஜிடிபி. சரியா, அப்போ என்னன்னு உங்களுக்கு மீனிங் புரியுதா, நம்ம தமிழ்ல ஓரலா சொன்னது இங்க என்ன செஞ்சிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம் இங்க. சரி, எதுக்கு அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹவு மச் பிரைஸ் கான். நம்ம இங்க பார்த்தோம்னா இந்த சம்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 20%. சரியா, நம்ம இந்த ஃபார்முலால உள்ளதை என்ன செஞ்சிருக்கோம், வேர்டிங்ஸ்ல இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, ஜிடிபி டிஃப்ளேட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது டு மெஷர் தி இன்ஃப்ளேஷன். எப்படி இன்ஃப்ளேஷன் எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, எதை ரெண்டு கம்பேர் பண்றோம் அப்படின்னா, நாமினல் ஜிடிபியை எந்த டேர்மோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா ரியல் ஜிடிபியோட. எதுக்கு அப்படின்னா ஹவு மச் பிரைஸ் ஹவ் கான் அப் அப்படிங்கிறத வந்து எது மூலமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர்ல நம்ம என்ன பண்றோம், ப்ராசஸ் பண்றோம். ஸோ என்ன செஞ்சாச்சு, 10th ஃபார்முலாவை என்டையரா பார்த்தாச்சு. ஓகே, இப்போ 11th ஃபார்முலா. சரியா, 11th ஃபார்முலா என்ன அப்படின்னா, மெஷரிங் தி நேஷனல் இன்கம். இது ஒரு 5 மார்க்ஸ். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் தி நேஷனல் இன்கம். சரியா, இந்த கொஸ்டின் ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. ஸோ இது நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க. 11th ஃபார்முலா மெஷரிங் நேஷனல் இன்கம். சரி, எப்படி வந்து ஒரு நேஷனல் இன்கம் மெஷர் பண்றது, அது எந்த மெத்தட் மூலமா மெஷர் பண்றது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கோம் 3 மெத்தட் இருக்கு டு மெஷரிங் தி நேஷனல் இன்கம். என்ன 3 மெத்தட் அப்படின்னா, அதாவது அவுட்புட் மெத்தட், இன்கம் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், 3 மெத்தட்ஸ் இருக்கு. சரியா, அப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த ஃபார்முலால நேஷனல் இன்கம் மெஷர் பண்ண போறோம். என்ன மெத்தட் அப்படின்னா மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா அவுட்புட் மெத்தட், செகண்ட் மெத்தட் இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், 3 மெத்தட்ஸ் இருக்கு. அதே மாதிரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப அவுட்புட் மெத்தடை எப்படி ஃபைண்ட் அவுட், எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், குட்ஸா சர்வீசஸ் வந்து நம்ம வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அவுட்புட் மெத்தட். சரியா, அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம கீழே அதுக்கு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். இப்போ இதுல என்ன செய்ய போறோம், டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்ப வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் வி ஆர் ப்ரொடியூஸ்ட், அதுதான் என்ன அப்படின்னா அவுட்புட் மெத்தட். சரி, அப்ப இன்கம் மெத்தட் அதுக்கு அப்படி பேரலா இருக்கும். வேல்யூ ஆஃப் ஏர்னிங்ஸ் வி ரிசீவ். ஓகேவா, அப்ப புரியுதா, இன்கம் மெத்தட் அவுட்புட் மெத்தட் கம்பேர் பண்ணாலே அதோட மீனிங் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா அதுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்க போறோம். சரி, அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சரியா, இதெல்லாம் வந்து என்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்ன எக்ஸ்பெண்டிச்சர்னால அதுல இருந்து மீனிங் இருக்கு, எக்ஸ்பென்சஸ். அதுதான் வந்து அதாவது அதாவது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி மெஷரிங் தி நேஷனல் இன்கம்.
அவுட்புட் மெத்தட்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ, அத வச்சு கூட நேஷனல் இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்கம் மெத்தட்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்கம்மா ரிசீவ் பண்ணியிருக்கோமோ, அத வச்சு நேஷனல் இன்கம்ம மெஷர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு என்ன செய்யலாம்? நேஷனல் இன்கம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? அப்போ நேஷனல் இன்கம் எப்படிலாம் மெஷர் பண்றோம்னு தெரியுதா? ஒண்ணு அவுட்புட். அதாவது நம்ம என்ன குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ, அத வச்சும் நேஷனல் இன்கம்ம மெஷர் பண்ணலாம். இன்கம்னா நம்ம என்ன இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ, அத வச்சும் நேஷனல் இன்கம்ம மெஷர் பண்ணலாம். எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எக்ஸ்பென்ஸ் என்னலாம் பண்ணியிருக்கோமோ, அதாவது நம்ம ஸ்பெண்டிங் என்னலாம் பண்ணியிருக்கோமோ, அத வச்சும் நேஷனல் இன்கம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? சரி. இப்ப அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் நமக்கு பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க. சரி. இப்ப என்ன அப்டின்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு என்ன செய்ய போறோம், ஏதோ ஒரு ஷாப் இருக்கு. ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்கு. அத வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், அதாவது இத வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகேவா? இது என்னதுன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்க எக்ஸாம்பிள். சரி. இப்ப என்ன அப்டின்னா, யாரோ வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஏதோ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்டின்னா, அதுதான் என்ன அப்டின்னா, நம்ம அந்த இப்போ ஒரு ஷாப்போட இன்கம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். சரியா? ஷாப்போட என்னது இன்கம். அப்ப நம்ம மேல பார்த்தது என்ன அப்டின்னா, நேஷனல் இன்கம். இது வந்து இன்கம் ஆஃப் ஒரு பர்ட்டிகுலர் ஷாப்ன்னே வச்சுக்கோங்களேன். ஆஃப் எ ஷாப். உங்களுக்கு என்ன ஏன் ரியல் டைம் பார்க்குறோம் அப்டின்னா, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த ரீசன்க்காக ரியல் டைம் ஓடதும் நம்ம என்ன செய்றோம் பார்க்குறோம். சரி இது வந்து ரியல் டைம் எக்ஸாம். ஓகேவா? சரி அப்போ என்ன செய்றோம்? அப்ப அவுட்புட் மெத்தட் மூலமா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நம்பர் ஆஃப் இந்த குவான்டிட்டி எவ்வளோ நம்ம ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்றோமோ, அதோட பிரைஸ் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இன்கம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். அதே மாதிரி இது வந்து அவுட்புட் மெத்தட். இப்ப இன்கம் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம கம்பெனில நம்ம ஷாப்ல எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வேஜஸ் குடுக்குறது, அதே மாரி அந்த நம்ம ஷாப் வந்து எங்கேயாவது ஒரு பிளேஸ்ல வந்து ரன் ஆச்சு அப்படின்னா, அதுக்கு ரெண்ட் பே பண்ணணும். அதே மாரி நம்மளுக்கு வந்து ஃபைனலா நம்ம ஓனர் தானா, அப்ப நம்மளுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் நம்ம ரிசீவ் பண்ணுவோமா, அதெல்லாம் வச்சு என்னன்னா இன்கம் மெத்தட். அப்போ அப்போ இன்கம் மெத்தட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நமக்கு நேஷனல் இன்கம் மெஷர் பண்றது தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ரியல் டைம் எக்ஸாம்பிள். அப்ப இன்கம் வந்து இந்த மாரி வேஸ்லலாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் என்ன இருக்குன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்டின்னா என்னன்னா, அதாவது ஆ அதாவது அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸா இருக்கும். என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஏதாவது வந்து இப்ப நம்ம வந்து பீஸாவே வந்து மேக் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு என்னென்னலாம் அத ப்ரொடியூஸ் பண்ண டக்குன்னு நமக்கு கிடைச்சிருமா? ஒரு ஓவன் வேணும். அதுக்குன்னு வந்து டவ் வேணும். அதே மாரி நெறைய பீஸா மேக் பண்றதுக்கு நெறைய சீசனிங் அந்த மாரி சீஸ் இதெல்லாம் வேணும். ஸோ அது என்ன செய்றோம் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்றோமா? ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ வச்சும் என்ன செய்யலாம்னா, நம்ம இன்கம் ஆஃப் ஷாப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு புரியுதா? ஈஸியா இருக்கா? அதே மாதிரியா சரி. இப்ப எப்படி மொத்தமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? நம்ம இன்கம் ஆஃப் ஷாப் அப்படின்னா, அப்ப மொத்தம் எவ்வளோ அந்த நம்ம பீஸா வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம். எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதே மாரி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து என்ன செஞ்சாச்சு நம்ம மெத்தட வந்து டூ ஃபைண்ட் அவுட் தி இன்கம் ஆஃப் பர்ட்டிகுலர் ஷாப். ஓகேவா? அப்ப புரியுதா? ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோனே இப்ப கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த நேஷனல் இன்கம் கொஸ்டின் வந்தா மஸ்ட் அட்டெண்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்டின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஏன் அப்டின்னா நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லும்போது டக்குனு குயிக்கா உங்களுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இத வந்து மிஸ் பண்ணாம இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சரி. அப்ப என்ன அப்டின்னா, இப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு அப்டின்னா, ஆ ரியல் டைம் எக்ஸாம்பிளும் என்ன என்ன ஃபார்முலாக்காக பார்த்தாச்சு. 11த் ஃபார்முலா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம். சரியா? அப்ப அதே மாதிரியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சரியா? செகண்ட் எக்ஸாம்பிள் எத பொறுத்து அப்டின்னா, இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் போன இதுல பார்த்தாலும், இப்ப என்னன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனின்னே வச்சுக்கோங்க. அதுக்கு பார்க்க போறோம். அவுட்புட் மெத்தட்ல எப்படி வந்து நம்ம அப்ப நேஷனல் இன்கம் வந்து எப்படி மெஷர் பண்ண போறோம்னா 3 வேஸ். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் மெத்தட். அப்ப வாட் வி ப்ரொடியூஸ். ஓகேவா? மீனிங் வந்து கனெக்ட் ஆகுதா? அதே மாரி இன்கம் மெத்தட் அப்படின்னா வாட் வி ஏர்ன். ஓகேவா? அப்ப இந்த பிரேஸ் மாரி இருக்கு. பிரேசஸ்ன்னு சொல்லுவோமா? அது மாரி இருக்கு. ஸோ ஈஸியா கிராப் பண்ணி நீங்க மீனிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல எப்படி அப்படின்னா வாட் வி ஸ்பெண்ட். ஓகேவா? அப்போ நல்லா இந்த இதுக்கும் என்ன ஆகுது? உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கும் என்ன மாரி நேஷனல் இன்கமும் இந்த மாரி வந்து குடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா மீனிங் வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ நேஷனல் இன்கம்ங்கிறது உங்களுக்கு நல்ல இன்டெப்த்தா புரிஞ்சிருக்கும். சரி. இப்ப அடுத்து என்ன மெத்தட் அப்டின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இப்போ நேஷனல் இன்கம் எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தது தான் 11த் ஃபார்முலா. அடுத்து 12த் ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்கம் மெத்தட்.
சரியா? அப்ப இந்த இருக்கா இன்கம் மெத்தட். சரி, இன்கம் மெத்தட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அத வந்து இன்கம் மெத்தட என்ன நேம் ஒரு அப்ரிவேஷன் மாரி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு அல்பாபெட் என்னன்னா ஒய். அதுதான் என்னன்னா இன்கம் மெத்தடுக்குரிய நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற அந்த நேஷனல் இன்கம். சரி, அது எதெல்லாம் ஆட் பண்ணா, எதெல்லாம் லெஸ் பண்ணா, எந்த டேர்ம்ல ஆட் பண்ணணும், எந்த டேர்ம்ல லெஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். டபிள்யூ, ஆர், ஐ அண்ட் பை இந்த 4யும் ஆட் பண்ணணும். அதே எத ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆர் மைனஸ் பி. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம லெஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் இன்கம் மெத்தட்ல நேஷனல் இன்கம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்கம் மெத்தட்னா எதுக்காக சொல்றோம் தெரியுதா? அப்போ நேஷனல் இன்கம் 3 டைப்ஸா வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஒன்னு அவுட்புட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இன்கம் மெத்தட் வச்சு நம்ம நேஷனல் இன்கம் எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்க்க போறோம். சரி, அப்ப என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து அல்பாபெட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம வச்சிருக்கோம். இந்த அல்பாபெட்டுக்குள்ள என்ன மீனிங் அப்படின்னா, டபிள்யூனா வேஜஸ். சரியா? இப்ப இதெல்லாம் என்னன்னு பார்த்துப்போம். இப்ப அடுத்து வரப்போற இதுல செக்மெண்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா டபிள்யூனா வேஜஸ், ஆர்னா ரெண்ட், ஐனா என்ன இன்ட்ரெஸ்ட், பைனா ப்ராஃபிட். ஓகேவா? இப்ப என்னன்னா இப்ப ரீட் தான் பண்றோம். அடுத்து இப்போ வரப்போற இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஆர்னா எக்ஸ்போர்ட், பினா இம்போர்ட். சரியா? இப்ப இந்த ஆர் மைனஸ் பி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு டேர்ம் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணுவேன். அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஆர் மைனஸ் பின்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க. சரியா? சரி, இப்ப ஃபார்முலாவை என்டையரா ரீட் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சரியா? எப்படி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்ப டபிள்யூனா என்ன, ஆர்னா என்னன்னு நம்ம மீனிங் பார்த்தாச்சு. என்னன்னு அதாவது அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? எக்ஸாம்பிள் சொல்ல போறோம். சரி, எப்படின்னா டபிள்யூனா வேஜஸ் அப்படின்னா என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் பேமெண்ட்டா குடுப்போமா? எய்தர் வந்து வேஜஸ் குடுப்போமா? வேஜஸ்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டெய்லி பேமெண்ட் குடுக்குறது தான் வேஜஸ். அப்ப சேலரி அப்படின்னா அது என்னதுன்னா, எப்பவுமே வந்து வேஜஸ் சொல்லும்போது சேலரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, வேஜஸ்னா என்னன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வேஜஸ்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எய்தர் வீக்லி பேமெண்ட் ஆர் அதாவது டெய்லி பேமெண்ட் தான் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சேலரி அப்படின்னா மந்த்லி பேமெண்ட். ஓகேவா? நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு குடுப்போமா? அதான் சொல்றோம். சரி, அப்ப டபிள்யூனா வேஜஸ், வேஜஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி, இப்ப என்ன எதுக்காக இதெல்லாம் பார்க்குறோம்னு தெரியுதா? இந்த ஃபார்முலால உள்ள ஈச் அண்ட் எவ்ரி டேர்மையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஆர்னா என்னன்னா ரெண்ட். ரெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு லேண்ட் ஆர் பில்டிங்க்கு நம்ம எங்கேயாவது வந்து நம்ம கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டைன் பிளேஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னா ரெண்ட் பே பண்ணணும். சரி, அதே மாதிரியா வேற என்ன டேர்ம் இருக்கு? ஐன்னு இருக்கு. ஸோ ஐங்கிறது என்னன்னா இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோமா? அப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா, ஒரு கேபிட்டல் அமௌண்ட் வந்து நம்ம போட்டிருப்போம். சரியா? ஒரு கேபிட்டல் அமௌண்ட் வந்து பிசினஸ் ரன் ஆகுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அதே மாதிரி என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, அப்படி நம்ம கையில வந்து ஓன் ஹேண்ட்ஸ்ல இருந்து அமௌண்ட் வந்து பே பண்ண முடியல. ஒரு பிசினஸ ரன் பண்றதுக்கு நம்ம என்னன்னா மணி பாரோட் அப்படின்னா என்ன செஞ்சிருப்போம்னா, எய்தர் வந்து ஒரு லோனோ, ஏதோ வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து மணி பாரோட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஐனா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ப்ராஃபிட். ப்ராஃபிட் அப்படின்னா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இப்போ என்னன்னா நம்மளோட என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இன் த ஃபார்ம் ஆஃப் ரிவார்டா வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் கிடைச்சிருக்கும். ஸோ அதத்தான் வந்து ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கோம். சரி, இப்போ இந்த டைம் தான் நம்ம சொன்னோம். ஆர் மைனஸ் பி. ஓகேவா? ஆர் மைனஸ் பின்னா என்ன அப்படின்னா, ஆர்னா என்னன்னு பார்த்தோம்? எக்ஸ்போர்ட். அண்ட் பின்னா என்ன மீன் பண்ணியிருக்கோம்? இம்போர்ட்ன்னு மீன் பண்ணியிருக்கோம். சரி, அதே மாதிரியே நம்ம ஒரு ப்ரீவியஸ் ஃபார்முலால எக்ஸ்போர்ட், இம்போர்ட்ன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு? எக்ஸ்போர்ட் வந்து இந்த சம்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஆர் மைனஸ் பின்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஜிடிபியோட ஃபார்முலா. என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா, அதாவது இந்த இருக்கா எக்ஸ் மைனஸ் எம்ன்னு இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்திருப்போம்? எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட்ன்னு சொல்லி சொல்லியிருந்திருப்போம். அப்ப நம்ம இப்ப பார்க்குற இந்த ஃபார்முலாலயுமே என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரியே வந்து இந்த மாதிரி வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர் மைனஸ் பின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா ஆர் மைனஸ் பினாலும் ஆர்னாலும் எக்ஸ்போர்ட் தான், பினாலும் இம்போர்ட் தான். நம்ம ஃபர்தரா போன ப்ரீவியஸ் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? எக்ஸ் மைனஸ் எம்னு பார்த்தோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கும் என்ன செஞ்சிருப்போம்? வேர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்திருப்போம்? எக்ஸுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட். ஓகேவா? அதே மாதிரியா
ஒய்க்கு சாரி எம்முக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட்ன்னு பார்த்துருக்கோம். சரியா? டேர்ம் ஒண்ணுதான். ஆனா என்ன செஞ்சுக்கோ வெவ்வேறு அல்ஃபாபெட்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? இது வந்து ஒரு காமனான டிஃபரன்ஸ். ஏன்னா, இப்ப நீங்க இன்கேஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ இத வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருந்திருக்கணும். என்ன அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலால ஆர் எக்ஸ் மைனஸ் எம்ம தான் எக்ஸ்போர்ட், இம்போர்ட்ன்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஃபார்முலால ஆர் மைனஸ் பி ஆர தான் எக்ஸ்போர்ட், பி தான் இம்போர்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். சரியா? அப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கவனிச்சீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலால என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது எக்ஸ் மைனஸ் எம். அப்ப எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், ஒய்னா இம்போர்ட்ன்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம். சரி. ஆனா, இப்ப நம்ம எத்தனாவது ஃபார்முலா பார்க்குறோம்? 12த் ஃபார்முலா பார்க்குறோம். ஆனா, அந்த ஃபார்மட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆர்னா எக்ஸ்போர்ட், அது பின்னா இம்போர்ட்ன்னு சொல்றோம். சரி. அது என்ன ரீசன்க்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவ பொறுத்தவரைக்கும் ஆர்னா என்ன மீனிங் அப்படின்னா ரிசிப்ட். ரிசிப்ட்னா என்ன அப்படின்னா பேமெண்ட். சரியா? பேமெண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து செஞ்சிருந்திருப்போம். அக்கவுண்ட்ஸ்லயே சமைச்சிருந்திருப்போம். அதாவது ரிசிப்ட்னா என்னன்னா, நம்மளுக்கு வர்ற அதாவது ரிசிப்ட்னா நம்ம என்ன செய்ய போறோம்? பேமெண்ட். சரி. அப்ப சாரி ரிசிப்ட்னா நம்ம ரிசீவ் பண்ற இன்கம். ஓகேவா? பின்னா என்ன? பேமெண்ட். ஓகேவா? அப்ப என்ன தெரியுதா? இந்த இடத்துல ஆர் மைனஸ் பின்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அப்ப ப்ரீவியஸ் ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஃபார்முலால எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், ஒய்னா இம்போர்ட்னா என்ன பண்ணியிருந்திருப்போம் தெரியுமா? அப்ப எக்ஸ்போர்ட்னா அதுக்குரிய அமௌண்ட், அதே மாதிரி எம்னா இம்போர்ட்டோடைய அமௌண்ட்டே நம்ம லெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபார்முலால ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஆனா இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் ரிசிப்ட்னா என்னன்னா, நம்மளுக்கு வர்ற இன்கம், பேமெண்ட்னா நம்ம பண்ணியிருக்க எக்ஸ்பென்சஸ். சரியா? நம்ம பண்ணியிருக்க எக்ஸ்பென்சஸ். சரியா? அப்போ உங்களுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப என்ன அப்டின்னா, ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வொர்க்கர்ஸ்க்கு என்ன குடுப்போம்? வேஜஸ் குடுப்போம். சரியா? பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன குடுப்போம்? வேஜஸ். டபிள்யூனா வேஜஸ். ஸோ வேஜஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணுவோம். சரி. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஆர். ஆர்னா ரெண்ட். அப்ப என்ன செஞ்சிருப்போம்? நம்ம ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒரு பிளேஸ்ல வேற ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து ரன் ஆச்சு அப்டின்னா, அதுக்கு ரெண்ட் பே பண்ணியிருப்போம். சரி. அடுத்து என்ன இருக்கு? இன்ட்ரஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா என்ன அந்த இடத்துல மீன் ஆகும் அப்படின்னா, நம்ம பேங்க்ல இருந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா வந்து நம்மளோட ப்ராஃபிட்டையே பேங்க்ல போட்டு வச்சிருந்தோம்னா, நம்ம வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டா நம்ம ரிசீவ் பண்ணுவோம் பேங்க்ல இருந்து. ஸோ அந்த டைப் ஒண்ணு வரும். சரி. அதே மாரி என்ன பார்த்தோம்? இப்பதான் என்ன பார்த்தோம்னா, ஆர்னா என்ன? பீனா என்னன்னு பார்த்தாச்சு. சரியா? அப்ப ஆருக்கும் பீனாலும் சரி, அதே மாரி எக்ஸ் மைனஸ் எம்ன்னு ஃபர்ஸ்ட் ஃபார்முலால பார்த்தோம்னா, எல்லாமே சேம் மீனிங் தான். ஆனா அல்பாபெட் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஓகேவா? அதத்தான் நம்ம இங்க என்ன பண்ணியிருப்போம்? மென்ஷன் பண்ணியிருப்போம். என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, நம்ம வந்து நம்ம கண்ட்ரில இருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னா, அதுதான் எக்ஸ்போர்ட். சரியா? அதத்தான் என்னன்னு அந்த மணி வருமா, அப்ப நம்ம அந்த டயத்துல ஒரு மணி ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்னன்னா ஆர்னா ரிசிப்ட். இப்ப பார்த்தோமா, ஆர்னா ரிசிப்ட். சரி. அதே மாரியா பீனா என்ன பார்த்தோம் அப்படின்னா, இம்போர்ட்ன்னு பார்த்தோமா? பீனா இம்போர்ட். சரி. அப்ப அந்த பி எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு செர்டைன் ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம அ அதர் தேன் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி இல்லாம வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி, அதாவது அப்ராட்ல இருந்து நம்ம ப்ராடக்ட்ட வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்? ஒரு ப்ராடக்ட்ட வாங்கணும்னா நம்ம மணி வந்து பே பண்ணியிருக்கோம். அப்ப மணி கோஸ் அவுட். ஓகேவா? அப்ப இம்போர்ட் அப்படின்னா, அதாவது ரிசிப்ட் அப்படின்னா மணி கம்ஸ் இன். பேமெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸ். அதனால என்ன இருக்கு? மணி கோஸ் அவுட். சரியா? இப்ப இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா, நம்ம இன்கம் மெத்தட்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நேஷனல் இன்கம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? அப்ப ஃபார்முலாவே அதானா? இன்கம் மெத்தட் டூ ஃபைண்ட் அவுட் தி என்ன அப்படின்னா, மெஷர் தி நேஷனல் இன்கம். ஸோ என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சாச்சு, ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்கும் ஒரு குட்டி குட்டி வந்து டெஃபினிஷன் பார்த்து, அதோட எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. சரியா? அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? திரும்ப நம்ம வேர்டிங்ஸ்ல சொன்னோமா? என்ன சொன்னோம்? ஓரலா சொன்னோம். எக்ஸ் அண்ட் எம்னா என்ன? ஆர் அண்ட் பின்னா என்னன்னு பார்த்தாச்சு. எக்ஸ்னா நம்ம எக்ஸ்போர்ட்ன்னு பார்த்திருக்கோம். எம்னா இம்போர்ட்ன்னு பார்த்திருப்போம். ஆர்னா ரிசிப்ட், பின்னா பேமெண்ட். சரியா? இந்த பார்த்தோமா? ஆர்ங்கிறது ரிசிப்ட், மணி கம்ஸ் இன். மணி வந்து நம்மளும் ரிசீவ் பண்ணுவோம். இப்போ பின்னா மணி கோஸ் அவுட். அப்ப நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் நம்ம செலவழிப்போம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பேமெண்ட். ஓகேவா? ஸோ அத என்ன செஞ்சிருக்கோம்? அப்ப நெட் எக்ஸ்போர்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டையும் என்ன செய்வோம்? இம்போர்ட்டையும் லெஸ் பண்ணணும். அதாவது ரிசிப்ட்டையும், பேமெண்ட்டையும் மைனஸ் பண்ணணும். சரி. ரிசிப்ட் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்கம். சரி. அப்ப பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு உள்ள எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு
உள்ள எக்ஸ்பென்சஸ். அது ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா, நெட் எக்ஸ்போர்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப நெட் எக்ஸ்போர்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, என்னலாம் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம என்ன இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ, அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணணும். இங்கேயும் அதேதான். எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன? நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர் குட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம்? அப்ராடுக்கு சேல் பண்ணியிருப்போம். அத விட என்னத்த லெஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம என்னது நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரில இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்து வாங்கியிருப்போம். அப்ப என்ன செஞ்சிருப்போம்? ஒரு சர்டைன் அமௌண்ட் நம்ம பே பண்ணியிருப்போம். அதையே 2யும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா, நெட் எக்ஸ்போர்ட்ட வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப நெட் எக்ஸ்போர்ட்க்கு 2 டேர்ம் இருக்கு. ஒண்ணு எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ங்கிறது நம்ம என்ன செஞ்சாச்சு? இந்த மீனிங் பார்த்தாச்சு. அதே மாரி என்ன பண்ணோம்? ரிசிப்ட்டையும் பேமெண்ட்டையும் லெஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட்ட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது ப்ரீவியஸ் பேஜ்லயே நம்ம பார்த்தோம். சரியா? ஆர்னா என்னன்னு பார்த்தோம்? நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, சேல் பண்ணியிருப்போம் அப்ராடுக்கு. ஸோ அப்பன்னா மணி வந்து நம்ம கம்ஸ் இன். அப்ப மணி வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். இப்ப பேனா என்ன பார்த்தோம்னா, பேமெண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து வெளிய ஒரு எக்ஸ்பென்சஸா வேற ஒரு கண்ட்ரிக்கு போகும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வேற ஒரு கம்பெனில இருந்து வாங்கியிருப்போம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, நம்ம அதாவது பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ 2 டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்னாலும் என்னன்னு பார்த்தாச்சு. ரிசிப்ட் மைனஸ் பேமெண்ட்னாலும் என்னன்னு பார்த்தாச்சு. சரி. இப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, எந்த ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோம் தெரியுதா? அதாவது மெஷரிங் தி நேஷனல் இன்கம் பை தி இன்கம் மெத்தட பார்த்தாச்சு. சரியா? அது முடிஞ்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜிடிபி தான் என்ன செஞ்சிருக்கோம்னா, அந்த அதாவது ஆர்எஃப்பி இருக்கா? அந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, அதாவது போத் வந்து எக்ஸ்னாலும் எக்ஸ்போர்ட் தான். அதே மாரியா ஆர்னாலும் எக்ஸ்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, மீனிங் வந்து ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நம்ம சொன்னோமா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலால நம்ம என்ன கிடைச்சுச்சு அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எம்ன்னு நமக்கு வந்துச்சா? ஸோ அந்த எக்ஸ் மைனஸ் எம், அதாவது எக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்? எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட்ன்னு பார்த்தோம். அந்த மீனிங்கும் இப்ப நம்ம வந்து இந்த ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோமா, ஆர் மைனஸ் பி. அதுல ஆர்னால எக்ஸ்போர்ட், பினால இம்போர்ட். ஸோ அந்த 2 மீனிங்கும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப அதைத்தான் வந்து எழுதியிருக்கோம். எக்ஸ்னாலும் இம்போர்ட் தான். சாரி, எக்ஸ்னாலும் எக்ஸ்போர்ட் தான், ஆர்னாலும் எக்ஸ்போர்ட் தான், எம்னாலும் இம்போர்ட் தான், பினாலும் இம்போர்ட் தான். அப்படிங்கிறத மீனிங் என்ன செய்யறோம் அப்படின்னா, அதாவது சேம் ஐடியா தான். ஆனா லெட்டர்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆயிருக்குன்னு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சோம்? இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, அந்த எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் எப்படி வந்து சேமா ஆகுது, எப்படி டிஃபரெண்ட் லெட்டர்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்க போறோம். சரி, எக்ஸ்போர்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, யூஸ்வலா அந்த ரிசிப்ட்னா என்னன்னா இன்கம். ஓகேவா? அப்ப இந்த ஒரு லைன்ல சொல்லிடலாம். ரிசிப்ட்னா இன்கம், பேமெண்ட்னா எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்ப என்ன எக்ஸாம்க்கு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அப்ப எக்ஸ்பென்சஸ்னா நம்ம கிட்ட இருந்து மணி போகும். இது வந்து அதாவது இது வந்து என்ன அப்படின்னா, பேமெண்ட்ங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா, இந்த இம்போர்ட்ல நடக்கும். ஸோ கோயிங் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ இப்போ இன்கம், ரிசிப்ட்னா என்னன்னா இன்கம். இன்கம்னா எக்ஸ்போர்ட். அப்ப மணி என்னன்னா நம்ம கண்ட்ரி வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த மீனிங். ஓகேவா? அப்ப எப்படி எக்ஸ் மைனஸ் எம்னா என்னன்னு பார்த்துட்டு, ஆர்னா பின்னா என்னன்னு பார்த்துட்டு, 2யும் வந்து ஈக்குவலைஸ் பண்றோம்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்ப குடுத்திருக்க ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்க்குமே வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. ஆர்னா என்ன? ஐனா என்ன? இந்த பைனா என்னன்னு வேல்யூஸ் வந்து நம்மளே மென்ஷன் பண்ணி ஒரு சின்ன சம் மாரி பார்க்க போறோம். என்ன இருக்கு அப்படின்னா, இன்கம் மெத்தடுக்கு. சரியா? டபிள்யூனா வேஜஸா 100 குடுத்துருக்காங்க. ரெண்ட் வந்து 50 குடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 13 குடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளவு குடுத்துருக்காங்க? 20ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதே மாரி வேற என்ன ஃபார்முலால இருக்கு அப்படின்னா, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இருக்கா? இந்த ஃபார்முலாக்கு குட்டி குட்டி வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த ஒய்னா என்ன? ஒய்னா என்னன்னா இன்கம் மெத்தட். அத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? எக்ஸ்போர்ட்க்கு எவ்வளவு குடுத்துருக்காங்க? 40. அதே மாரி இம்போர்ட்க்கும் 10ன்னு குடுத்துருக்காங்க. சரி, என்ன செய்ய போறோம்னா, இட் இஸ் ஃபார்முலால உள்ளத வேல்யூஸ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். டபிள்யூக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 100. சரி, அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? பிளஸ் ஆர். அப்ப ஆருக்கு எவ்வளவு அமௌண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா 50 குடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் ஆர்னா பிளஸ் 50. சரி, அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா பிளஸ் ஐ. சரி, ஐனா என்ன? இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு அமௌண்ட்? 30. அப்ப பிளஸ் 30 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பிளஸ் பை. அப்ப பைக்கு எவ்வளவு அமௌண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பைக்கு அமௌண்ட் குடுத்துருக்காங்கல்ல ப்ராஃபிட்டுக்கு 20. ஸோ என்ன செஞ்சுச்சு? பிளஸ் 20ன்னு எழுதியாச்சு. அடுத்த ஃபார்முலால என்ன இருக்கு? பிளஸ் ஆர் மைனஸ் பி. ஸோ ஆர் எவ்வளவு குடுத்துருக்காங்க? 40. ஸோ 40 மைனஸ் ஆர்னா என்ன? எக்ஸ்போர்ட். ஸோ பிளஸ் 40ன்னு எழுதி மைனஸ் என்ன குடுத்துருக்காங்க? 10. ஸோ என்ன செஞ்சிருக்கு? மைனஸ் இம்போர்ட்ங்கிற மைனஸ் என்னது? பி. அப்ப பியோட இம்போர்ட் ரேட் என்ன குடுத்துருக்காங்க? 10.
ஸோ -10 எழுதியாச்சு. எப்பவுமே ஒரு பிராக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒரு சம்ல கொடுக்கணும். அப்போ 40 - 10னா 30. சரியா? 40 - 10னா என்னது 30. சரியா? அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மீதி உள்ள ரிமைனிங் உள்ள இந்த 4 டேர்ம்ஸையும் ஆட் பண்ண எவ்வளவு வரும் அப்படின்னா 200. ஓகேவா? அப்ப 200யும் என்ன செஞ்சுக்கோ, இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த 30யும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 213ன்னு ஆன்சர் கிடைக்குது. சரியா? இதுதான் என்ன அமௌண்ட் அப்படின்னா இந்த ஒய்ங்கிற அமௌண்ட். ஒய்னா இன்கம் மெத்தட்ல நேஷனல் இன்கம் எவ்வளவு? சரியா? எப்படின்னா நேஷனல் இன்கம் மெஷர் பண்ணியிருக்கோம். என்ன மெத்தட் மூலமா அப்படின்னா இன்கம் மெத்தட் மூலமா. அது என்ன அல்பாபெட்ல சொல்ல போறோம் அப்படின்னா டபிள்யூ. ஸோ டபிள்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த டபிள்யூ வந்து எவ்வளவு 213 வந்தாச்சு. சரியா? இப்ப நம்ம வந்து குட்டி அமௌண்ட் வச்சு செஞ்சிருக்கோம். சரிங்களா? நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறத வந்து செஞ்சிருக்கோம். சரியா? அப்போ இந்த 20ங்கிறது தான் என்ன அப்படின்னா நேஷனல் இன்கம் பை யூசிங் தி நேஷனல் இன்கம் வந்து எப்படி மெஷர் பண்ணியிருக்கோம் நம்ம இன்கம் மெத்தட் மூலமா நேஷனல் மெத்தட் என்னது பிராக்கெட்ல மெஷர் பை தி என்ன போட்டிருக்கோம் இன்கம் மெத்தட். ஓகேவா? புரியுதா? இப்போ இன்கம் மெத்தட் மூலமா நம்ம என்ன செஞ்சாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம இந்த ஸ்டெப்ல பண்ணியிருக்கோம். நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன மெத்தட் மூலமா அப்படின்னா நம்ம இன்கம் மெத்தட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுதான் எந்த ஃபார்முலா 12th ஃபார்முலா. ஓகே, அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா 13th ஃபார்முலா பார்க்க போறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் ஃபார்முலா. ஓகேவா? சரி, அப்ப 13th ஃபார்முலா என்ன அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம சேனலை பத்தி ஒரு சின்னதா பார்த்துட்டு வர போறோம். சரி, நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோரர். நம்ம சேனல்ல வந்து 12th வந்து சப்ஜெக்ட் பேஸா என்ன செய்யறோம் அப்படின்னா ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ 12th வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா புக் பேக் 1 வேர்ட்ஸ்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து நம்ம ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ரிவிஷன் மோட்ல வந்து நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா போத் 1 வேர்ட்ஸ் வந்து புக் பேக் 1 வேர்ட்ஸ் வந்து வித் ஆன்சர் அண்ட் வித்தவுட் ஆன்சர் இருக்கும். புக் பேக் 1 வேர்ட்ஸ் வந்து வித் ஆன்சர் என்ன ரீசனுக்கு அப்படின்னா நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். புக் பேக் 1 வேர்ட்ஸ் வந்து வித்தவுட் ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம இந்த மாதிரி 1 வேர்ட்ஸை வந்து நம்ம ஷார்ட்ஸா வந்து ரிவிஷன் மோடா போட்டிருக்கனால 1 வேர்ட்ஸ் வந்து நீங்க குயிக்கா வந்து நம்ம சேனல்ல உள்ள ஷார்ட்ஸ் வச்சு நீங்க ரிவிஷன் பண்ணி 1 வேர்ட்ஸ்ல எங்க நீங்க மார்க் லூஸ் பண்றீங்க, அப்ப எந்த இடத்துல நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா இந்த ஷார்ட்ஸ் இருக்கும். நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மறக்காம ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அக்கௌண்ட்ஸுக்கு ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சாச்சு ஷார்ட்ஸ் வந்து ரிவிஷன் மோட்ல எக்கனாமிக்ஸ்க்கு அதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காம இந்த ஷார்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குமே வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து புக் பேக் 1 வச்சு ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் வருமா, அப்போ அந்த இங்கிலீஷ்ல உள்ள பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா எக்ஸாம் பேஸ்ட் கீ பாயிண்ட்ஸை இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. காமர்ஸ்க்கும் 1 வேர்ட் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணி ஷார்ட்ஸா ரிவிஷன் மோடா போட்டாச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்க. சரியா? அதே மாதிரி தமிழ்ல வந்து நம்மளுக்கு விரிவானம் வருமா, அப்ப அந்த தமிழ்ல வர விரிவானத்தை ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா போட்டிருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா என்ன அப்படின்னா உங்க ஜூனியர்ஸ்க்குமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸா இருக்கு. ஸோ உங்க ஜூனியர்ஸ்க்கும் நம்ம சேனல் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல 12th வந்து ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்ம செப்பரேட்டா பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தியரிக்குள்ள பிளேலிஸ்ட்லாம் வந்து பிடிஎஃப்பும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதை ஈஸியா நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் செக் பண்ணி பாருங்க. காமர்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புக் பேக்ல உள்ள 5 மார்க்ல எப்படி வந்து நம்ம படிக்கலாம். அதே மாதிரி அந்த இப்போ நீங்க டிஸ்பிளேல வந்து விசிபிளா இருக்கா இந்த வீடியோல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் வந்து எப்படி நீங்க ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் அந்த டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுற அந்த வீடியோல நம்ம பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஈஸியா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப என்ன அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செப்பரேட்டா பிளேலிஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட்ல உள்ள லாங் வீடியோல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிடிஎஃப் ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு அப்படின்னா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஈஸியா ஆக்குற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்கும். என்ன அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பிடிஎஃப்மே நம்ம சேனல்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்றது என்ன அப்படின்னா எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் அண்ட் எக்ஸாம் ஓரியன்டா உள்ள
பிடிஎஃப் தான் நம்ம வந்து குடுத்துருப்போம். ஸோ உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி இப்ப இன்கேஸ் நீங்க அக்கவுண்டன்சி உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டா வருது அப்படின்னா, அதுக்குமே ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் நம்ம செப்பரேட்டா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு பிளேலிஸ்ட் வந்து டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா? இந்த மாரி பிளேலிஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதில உள்ள லாங் வீடியோல நம்ம எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருப்போம். அதே மாரியே ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ற மாரி பிடிஎஃபாவும் குடுத்துருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே நம்ம என்ன செஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னா, ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ பிடிஎஃபா குடுத்துட்டுருக்கோம். வித் எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து நம்ம லாங் வீடியோல குடுத்துருப்போம். ஸோ டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுற இந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட பிடிஎஃப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுக்குரிய பிடிஎஃப் அப்படின்னா, அக்கவுண்டன்சிக்குள்ள யூனிட் வைஸ் உள்ள ஃபார்முலாஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்பா உங்க எக்ஸாம்க்கு முன்னாடி ஈஸியா அந்த பிடிஎஃப்போட மெட்டீரியல் வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரியா எங்க யூனிட் வைஸா நம்ம சேனல்ல அக்கவுண்டன்சி ஸ்டூடண்ட்ஸ்க்கு சம்ஸும் வந்து நம்ம இன் டெப்த்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, இன்டென்ஸா சொல்யூஷனும் பார்த்துட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி சம்க்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சம்க்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சம் ஃப்ளோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கனால சொல்யூஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி எக்ஸர்சைஸ் மட்டும் தான் நீங்க சொல்யூஷன் வந்து இன் டெப்த்தா சொல்லிக் குடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் வைஸா இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சம் ஃப்ளோ வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பனா என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியா வந்து நீங்க சம்ஸ வந்து எக்ஸாம்ல வந்து குயிக்கா செஞ்சுருவீங்க. எந்த இடத்துலயும் உங்களோட சம் வந்து பாதியில ஸ்டக் ஆகாது. அதே மாரி எந்த சம்முமே அக்கவுண்டன்சில பேலன்ஸ் ஆகாம இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்டல் கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரியா? அதே மாரி என்ன அப்டின்னா, செகண்ட் யூனிட்டுக்குமே ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸர்சைஸ் சம் வந்து நம்ம பேக் டு பேக் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே நம்ம போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸர்சைஸ் சம் வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம காமர்ஸ்க்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சா? அப்ப அதான் என்ன அப்டின்னா, நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ்க்கும் செப்பரேட்டா பிளேலிஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, பிடிஎஃப்பா வந்து அதாவது ரிவிஷன் மோட்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாரி ஈச் அண்ட் எவ்ரி லாங் வீடியோல நம்ம பிடிஎஃப் வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா உள்ள மாரி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அக்கவுண்டன்சில உள்ள சம்ஸ்க்குமே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்டின்னா, சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் என்ன எக்ஸர்சைஸ்க்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அஸ் அ ஹோலா தியரிக்கும் நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரியே என்ன அப்டின்னா, சம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா வந்து நம்ம சேனல்ல நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும், பிடிஎஃப்பும் குடுத்துட்டு இருக்கோம். லாங்குவேஜஸ்க்கும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ன செய்றது, உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன ரொம்ப ஈஸி ஆக்குற மாரியே பிடிஎஃப்பும், அதே மாரி எக்ஸ்ப்ளனேஷன், அதே மாரி ஷார்ட்ஸ் எல்லாம் ரிவிஷன் மோட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கும் நம்ம சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி உங்க மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ் உங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் என்னன்னா நம்ம சேனல் வந்து நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. இப்ப என்ன அப்படின்னா, நம்ம எங்க பார்த்துட்டு இருந்தோம்? 13த் ஃபார்முலா பார்த்துட்டு இருந்தோம். இப்ப 13த் ஃபார்முலாவ கன்டினியூஸ் பண்ணி பார்க்க போறோம். சரி. 13த் ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சரி. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் எதுக்காக அப்படின்னா, டூ ஃபைண்ட் அவுட் தி நேஷனல் இன்கம். ஓகேவா? அப்ப அப்படிதானே பார்த்தோம். எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது மொத்தம் 3 வேஸ்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நேஷனல் இன்கமும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒண்ணு இன்கம் மெத்தட், ஒண்ணு அவுட்புட் மெத்தட். 3 மெத்தட் என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சரியா? இந்த வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுல ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும். நல்லா ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? இப்ப என்ன அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட எப்படி நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஜிஎன்பி ஈக்குவல் டூ சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சரியா? இது வந்து குடுத்திருக்க டேர்ம். சரி. அப்ப நம்ம சின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலே பார்த்திருப்போம். அதாவது கன்சப்ஷன் ஆஃப் தி ஓவர் தி எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு பார்த்திருப்போம். ஐனா இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப ஜினா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரி. இதுதான் இப்ப என்னன்னு சும்மா ரீட் பண்றோம். அடுத்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அடுத்தது என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் மைனஸ் எம்னா நெட் எக்ஸ்போர்ட்ன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். எக்ஸ்னா வந்து என்னது? எக்ஸ்போர்ட். எம்னா வந்து இம்போர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலே பார்த்ததா. ஆனா கொஞ்சம் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். சரி. இப்ப என்ன பார்க்க போறோம்? நம்ம இந்த என்ன மெத்தட் இது? இது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். சரியா? அதே மாரி இன்கம் மெத்தடோட ஒரு குட்டி கிளான்ஸ் என்ன அப்டின்னா, இப்போ இன்கம் மெத்தட என்ன செய்ய போறோம்னா, எல்லா ஏர்னிங்ஸையும் ஆட் பண்ணும். சரியா? இப்போ என்ன செய்றோம்? ஒரு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்கம் மெத்தட ஒரு சின்ன கிளான்ஸ் விட போறோம். சரியா? என்ன அப்டின்னா, என்னலாம் ஆட் பண்ணணும் அப்டின்னா, வேஜஸ், ரென்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். அதே மாரி எதுக்கு அப்டின்னா, பிளஸ் நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னா, இந்த சம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் மெத்தட பொறுத்த வரைக்கும் ஆர் மைனஸ் பின்னு பார்த்திருப்போம். ஸோ அதை என்ன செய்யணும்? பிளஸ் பண்ணணும். ஓகேவா? ஆர் மைனஸ் பி. சரியா? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமா?
ஞாபகம் இருக்கா? இருக்கா? ஆர் மைனஸ் பி என்ன செஞ்சிருக்கோம்? ஆட் பண்ணியிருக்கோம். அதத்தான் என்னவா குடுத்துருக்கோம்னா, இங்க வேர்டிங்ஸ்ல எழுதியிருக்கோம். குட்டி டெஃபினிஷன் இந்த இத ரீட் பண்ணா கூட இன்கம் மெத்தட்னா என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எதுக்காக சொல்றோம் அப்டின்னா, இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடி, இன்கம் மெத்தட்னா என்னன்னு உங்களுக்கு வேர்டிங்ஸ்ல எழுத்து நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்கம் மெத்தட ஆல்மோஸ்ட் வந்து என்ன செஞ்சுட்டோம்? ஒரு லாங்காவே நம்ம என்ன பார்த்தாச்சு? மீனிங் பார்த்தாச்சு. அப்ப உங்களுக்கு இத ரீட் பண்ணாலே நம்ம என்ன செஞ்சோம்? இன்கம் மெத்தட பத்தி எவ்ளோ ரீசன்ஸ் பார்த்தோமோ, அவ்வளவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அப்ப என்ன அப்டின்னா, அதாவது நம்ம வந்து ஆக்சுவலா எவ்ளோ ஏர்ன் பண்றோங்கிறது தான் இன்கம் மெத்தட் சரியா? இப்போ இன்கம் மெத்தட பத்தி என்ன பண்ணியிருக்கோம்? இவ்ளோ நம்ம லாங்கா பார்த்துருக்கோம். ஸோ இத மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஆல்மோஸ்ட் பாருங்க 2 பேஜஸ் கிட்ட என்ன பார்த்துருக்கோம்? இன்கம் மெத்தட் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ வந்து நீங்க வீடியோல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்ப என்ன பார்த்தோம்? இன்கம் மெத்தட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் பார்க்க போறோம். அப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த வந்து இது ஆல்ரெடி நம்ம இங்க வந்து ரீட் பண்ணியாச்சு. சின்னா என்ன? ஐனா என்ன? ஜின்னா என்ன? எக்ஸ் மைனஸ் எம்னா என்னன்னு பார்த்தாச்சு. சரி. அப்ப இதுதான் நம்ம ஓரலாவே சொன்னோம். நேஷனல் இன்கம்ம 3 மெத்தடா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? அப்ப என்ன அப்டின்னா, ஒரு கம்பெனியோட நேஷனல் இன்கம்ங்கிறது என்ன அப்டின்னா, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி. சரியா? அப்ப என்னது? நேஷனல் இன்கம் இஸ் டிஃபைன்ட் பை தி நெட் அவுட்புட் ஆஃப் எ கண்ட்ரிஸ் எக்கனாமி. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி. எப்ப அப்டின்னா, அது எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்டின்னா, அதாவது எவ்வளோ ஏர்ன் பண்றோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் என்ன அப்டின்னா, நேஷனல் இன்கம். சரி அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ற போறோம் அந்த 3 மெத்தட் அப்டின்னா, இப்பதான் பார்த்தோம். எக்ஸ்பெண்டிச்சர், அவுட்புட் மெத்தட், இன்கம் மெத்தட். சரி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னா கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். நம்ம இங்க ஃபார்முலாலே வந்து பார்த்தோமா? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்ன பார்த்தோம் இருக்கா? சீனா கன்சப்ஷன், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், ஜீனா கவர்மெண்ட் ஸ்பென்ஸ். அதுதான் இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா வேர்டிங்ஸ்ல எழுதியிருக்கோம். சரி அதோட என்ன வரும்? நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட்னா எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரியா? அதைத்தான் என்ன செஞ்சிருக்கோம்? இங்க வேர்டிங்ஸ்ல எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் எழுதியிருக்கோம். அவுட்புட் மெத்தட் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். மொத ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட்புட் மெத்தடோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதாவது என்ன அப்டின்னா, நம்ம எவ்ளோ வந்து குட்ஸ் ஆர் சர்விசஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதுக்கு என்ன வேல்யூ? அதுதான் அவுட்புட் மெத்தட வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் அப்டின்னா, நேஷனல் இன்கம்ம மெஷர் பண்ணியிருப்போம். சரி, இன்னொரு லாஸ்ட் மெத்தட் என்னன்னா, இன்கம் மெத்தட். இன்கம் மெத்தட்னா என்ன அப்டின்னா, நம்ம எவ்ளோ இன்கம் வந்து வச்சிருக்கோமோ, அத வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, நேஷனல் இன்கம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? இதெல்லாம் என்ன அப்டின்னா, இந்த 3மே வந்து ஒரு மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் தி நேஷனல் இன்கம். சரி, இப்ப என்ன செஞ்சாச்சு? இந்த 3 மெத்தட நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நல்லா எனஃபா பார்த்தாச்சு. இது வந்து அது குட்டி ஹிண்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? ஈச் அண்ட் எவ்ரி குட்டி குட்டி டெர்முக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்டின்னா, அது என்ன மீனிங்ன்னு பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சி. சின்னா கன்சப்ஷன். அப்ப கன்சப்ஷனுக்கு என்ன அப்டின்னா, ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங். சரி, கன்சப்ஷனுக்கு என்ன அப்டின்னா, ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங். சரி, இதெல்லாம் வந்து இந்த இத ரீட் பண்ணீங்கன்னா, உங்களோட இந்த கன்சப்ஷன்னா என்னங்கிற மீனிங் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஸ்பெண்டிங்னா நம்மளுக்கு அது என்ன சொல்றது? நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருப்போம். இதுதான் வந்து இந்த கன்சப்ஷன்ங்கிற மீனிங்க்கு வரும். சரி. அதே மாரி ஐக்கியனா என்ன பார்த்தோம்? இன்வெஸ்ட்மென்ட். சரியா? இன்வெஸ்ட்மென்ட்னா என்ன அப்டின்னா, நம்ம சொன்னோமா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பேசிக்கா ஒரு இனிஷியலா ஒரு அமௌண்ட் வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எய்தர் வந்து ஒரு ஃபேக்டரில ஒரு மிஷின் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரிதான். ஸோ அதுதான் ஐனா இன்வெஸ்ட்மென்ட். அதே மாரி ஜினா என்ன அப்டின்னா, கவர்ன்மென்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா? நம்ம கவர்ன்மென்ட் வந்து நமக்காக ஒரு ரோட் ஃபெசிலிட்டி, லைட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி அந்த மாரி குடுத்தாங்க அப்டின்னா, அதுதான் என்ன அப்டின்னா ஜினா கவர்ன்மென்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர். சரி. அடுத்து என்ன டெர்ம்? எக்ஸ் மைனஸ் எம். சரி. எக்ஸ் மைனஸ் எம்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்டின்னா, எக்ஸ்னா என்ன பார்த்தோம்? இம்போர்ட்ன்னு பார்த்தோமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாலே என்ன செஞ்சிருப்போம்? அத பார்த்திருப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? ஜிடிபி. ஜிடிபி ஃபார்முலா எக்ஸ்னா என்ன பார்த்தோம்? எக்ஸ்போர்ட். ஐ எம்னா என்னது? இம்போர்ட்ன்னு பார்த்தோம். ஸோ அதே தான் இங்க மென்ஷன் பண்றனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? குட்டியா எழுதிட்டு விட்டாச்சு. சரியா? என்ன குட்டியா எழுத போறோம் அப்டின்னா, அதாவது எக்ஸ்னா என்ன? எக்ஸ்போர்ட். சரியா? எக்ஸ்னா எக்ஸ்போர்ட். சரியா? அதே மாரியா அடுத்து என்ன டேர்ம் வருது? ஓகேவா? நீங்க இன்கேஸ் வந்து நீங்க வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கல அப்டின்னா, அந்த எக்ஸ்போர்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. சரியா? எக்ஸ்போர்ட்னா என்ன அப்டிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்டின்னா, இன் டீட்டெயிலா பார்த்துருப்போம். எக்ஸ்போர்ட்னா என்ன அப்டின்னா, நம்ம நம்ம கண்ட்ரிலேருந்து வெளிய ஒரு கண்ட்ரிக்கு என்ன செய்வோம் அப்டின்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ வந்து அவங்களுக்காக சென்ட் பண்ணி வைப்போம். சரியா? அதுதான் எக்ஸ்போர்ட்ன்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்துருப்போம். ஸோ என்ன செஞ்சாச்சு இப்போ? அத வந்து ரொம்ப ரீகால் பண்ணியாச்சு. சரியா? அப்ப எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட்.
ஸோ அதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் என்ன அப்படின்னா அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா நெட் எக்ஸ்போர்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா என்னது? இம்போர்ட். ஸோ அது இந்த மாதிரி குட்டியா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஹிண்ட் எழுதி வச்சுட்டா ஈஸியா இருக்கும். என்னன்னா அது ரெண்டையும் மைனஸ் பண்றதா நெட் எக்ஸ்போர்ட் நம்ம பார்த்தாச்சு. சரி, இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து நம்ம என்னன்னா ஆடிங் அப் ஆல் த மணி டு ஸ்பெண்ட் இன் த எக்கனாமி. ஓகேவா? அதாவது பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம கையில இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் இன்கம். அதைத்தான் இந்த வேர்டிங்ஸ்ல நம்ம எழுதியிருக்கோம். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? பேசிக்கா இன்கம்ல இருந்து என்ன லெஸ் பண்ணுவோம்? எக்ஸ்பென்சஸ். அப்படி அதை லெஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ஆக்சுவலான இன்கம். அதுதான் ஆக்சுவலான இன்கம். அதைத்தான் இங்க என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா நம்ம வேர்டிங்ஸ்ல எழுதியிருக்கோம். சரியா? இது என்ன இன்கம்? நேஷனல் இன்கம். ஸோ அந்த இடத்துல என்னன்னு எழுதியிருக்கோம். சரியா? புரியுது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதுதான் வந்து இந்த நேஷனல் இன்கமோட லெசன். இது வந்து ஆக்சுவல் இன்கம் எழுதிப்போம். வேணா நேஷனல் இன்கம்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? நேஷனல் இன்கம்ங்கிறத நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகேவா? இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன செஞ்சாச்சு? இவ்வளவு நேரம் பார்த்த என்டையரா நம்ம என்ன செஞ்சாச்சு? இந்த ஒரு ஃபார்ம் ஒரு லைன்ல சொல்லியாச்சு. நேஷனல் இன்கம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இன்கம்ல இருந்து என்ன செய்யணும்? எக்ஸ்பென்சஸ லெஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு எவ்வளவு இன்கம்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த இன்கம் 3 மெத்தட் பார்த்தோம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அவுட்புட் மெத்தட், இன்கம் மெத்தட். ஸோ நம்ம என்ன செஞ்சாச்சு? ஆல்மோஸ்ட் வந்து 12 பேஜஸ் கிட்ட நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேவா? அப்ப என்ன செஞ்சாச்சு? இந்த யூனிட்ல அதாவது எந்த யூனிட் இது? செகண்ட் யூனிட். செகண்ட் யூனிட்ல உள்ள என்டையர் ஃபார்முலா மொத்தம் எத்தனை அப்படின்னா 13 ஃபார்முலா. ஓகேவா? அப்ப அந்த 13 ஃபார்முலாவை என்ன செஞ்சாச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சு எக்ஸாம்பிள் குட்டி குட்டி எக்ஸாம்பிள் டெஃபினிஷனு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஃபார்முலாக்குமே நம்ம நிறைய டெஃபினிஷன் வச்சு என்டையரா இந்த நேஷனல் இன்கம்ங்கிற வீடியோ அதாவது நேஷனல் இன்கம்ல உள்ள என்ன செஞ்சாச்சு ஃபார்முலாஸை நம்ம என்டையரா பார்த்தாச்சு. ஸோ இந்த 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 ஃபார்முலாக்குரிய பிடிஎஃப்மே நம்ம இந்த வீடியோல ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அதையும் மறக்காம டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ்க்கும் அதாவது 10th இருக்காங்களா அவங்க உங்க ஜூனியர் தானே அவங்களுக்கும் மேக்ஸ்ல வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து சாப்டர் வைஸா பார்த்துட்டு இருக்கோம். தியரியில வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரிக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்து பிடிஎஃப் வந்து எப்படின்னா எக்ஸாம் ஃபோக்கஸ்டு ஒன்னா உங்க ஜூனியர்ஸ்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க ஜூனியர்ஸ்க்கும் நம்ம சேனல் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.